நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. சாம்பப்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்றைய 680வது மகரந்த சிதறல் எமது அஹ், அண்மையில் தனது அஹ், உயிரை இழந்த புஷ்பராணி அவர்களினுடைய அஞ்சலி நிறைவாக இன்று நாங்கள் செய்ய இருக்கின்றோம். எழுத்தாளர், இலக்கியவாதி, காலம் என்ற நூலின் ஆசிரியர் என்று சண்முகம் அவருக்கு இருக்கிறது. அவரை அவரை பற்றிய அஞ்சலி நிகழ்வுதான் இன்று விசேடமாக இடம்பெற இருக்கின்றது. இவர் மயிலிட்டியை புறப்படமாக கொண்டவர். புஷ்பராணி சுதந்தரி அவர்கள் பிரான்சில் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தவர். அதைவிட விடுதலை அதாவது ஈழ விடுதலை போராட்டத்தின் தொடக்க கால அமைப்புகளான தமிழர் இளைஞர் சேவையிலும் மற்றும் தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்திலும் இயங்கியவர். மகளிர் பிரிவு அமைப்பாளராக இருந்தவர். ஆயுதம் தாங்கிய ஈழ போராட்டத்தில் அதாவது முதலாக சிறைக்கு சென்ற ஒரு பெண் போராளி என்று அவரை கூறலாம். அத்தகைய ஒரு வீரம் நிறைந்த ஒரு பெண்ணை தான் இன்று அஞ்சலி செய்ய இருக்கின்றோம். இதற்கு அவருடைய அன்பு சகோதரிகளான நவ நவ நவரத்ன ராணி சிவலிங்கம் அவர்களும், வதனராணி கார்த்திகேயா அவர்களும் இன்று இணைய இருக்கின்றார்கள். அத்துடன் எமது பிரபல எழுத்தாளர் ராஜேஸ்வரி அவர்களும் தனது கருத்துக்களை கூற இருக்கின்றார் என்று நம்புகின்றேன். முதலில் நாங்கள் அவருக்கு அஞ்சலியை செய்து இதை ஆரம்பிக்கலாம் என்று வைக்கின்றேன். அத்துடன் இன்று ஒரு முக்கியமாக எனக்கு எங்களை தொட்ட, அதாவது 12ஆம் தேதி இந்த மாதம், ஜூன் மாதம், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஏர் இந்தியா பிளைட் ஒரு விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் எமது ஆழ்ந்த அஞ்சலியை எமது உறவுகள், அதாவது பாமகம் டிவி நேயர்கள் அத்தனை பேரும் சார்பிலும் அது உண்மையாக ஒரு உடம்பை ஊக்கிய ஒரு போற விபத்து. அதில் உயிரிழந்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் நாங்கள் இந்த வேளை அஞ்சலியை வேலை திருப்பி இதனை தொடங்கலாம். வணக்கம். 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 ஆமாம், வணக்கம். முதலில் ராஜேஸ்வரி அக்கா சொல்ல போறீங்களா? இல்லண்டா நவரத்ன ராணி சிவலிங்கம் தான் மிக அக்கறையோடு இது சகோதரி எந்த நேரமும் கதைச்சாலும் நான் அக்காவை இழந்துட்டே இருந்த அந்த சோகத்திலே அவ வாழ்ந்ததை நான் அவதானித்து. அதனை விட வதன ராணி கார்த்திகேயா அவர்களும் கூட மிகவும் வேதனைப்பட்டு அவருடைய அக்காவை பற்றியே அவர்கள் என்ன அதிலிருந்து மீளது. நவரத்ன ராணிக்கு எடுக்கிற நேரம் இல்லாமே அக்கா அந்த அது எங்களுக்கு புரியும், எங்களுக்கு சரி புரியும், எங்களுக்கு ஒரு எழுத்தாளர் என்ற வகையில புரியும். அந்த வகையில முதலில் நாங்கள் அவரை சந்தித்து முதல் ராஜேஷுக்காக விடுங்கோ. அவ அன்பு தோழி. அவ நிறைய மருத்துவ ஆலோசனைகளும் கூறினவ. அக்கா பேசுறது முதல் சாலை சொன்னேன். அப்படியா? உங்களுடைய வேண்டுகோளின்படி ராஜேஸ்வரி அக்காக்கோ அறிமுகம் தேவையில் நினைக்கின்றேன். பல தடவைகள் அந்த நிகழ்ச்சிகளை செய்திருக்கின்றார். அந்த வகையில ராஜேஸ்வரி அக்கா, நீங்கள் முதலில் அவன் ஆசையும் மிக அன்பு தோழி என்ற வகையில நீங்கள்லாம் இந்த மகளிர் தின போட்டோவிலே மகாலம் புத்தகத்தில் பார்த்தேன். உங்களுடைய படங்கள்லாம் கூடுதலாக இதை இருக்கிறது தான் நான் அவரோட அகாலாம் என்ற புத்தகம். இந்த நூல் வெளியீட்டுக்கும் நான் சென்று அவரை நேரடியாக கண்ட ஒரு அனுபவம் எனக்கு இருக்கின்றது என்பதையும் இந்த வேளையில கூற விரும்புகின்றேன். அதில் அவரை பல தடவைகள் நான் புஷ்பராணியாக்காக கேட்டு நான் இந்த அகாலம் குறித்தவர்க சதைக்கம் வாங்கோ அக்காரங்களுடைய பாமுகம் காட்டியிருந்த அவ மிக அன்பாக எனக்கு புரிந்தா. இல்லையடா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறது, நான் சில இதுகளை வச்சுக்கொண்டு உங்களுடன் தொடர்ந்து எனக்கு பேச முடியாதன்றோ சொன்னது எனக்கு இப்பவும் நினைக்கும் பொழுது கவலையா இருக்குது. ஆமா, அது ஒரு பதிவாக வந்திருக்கும். இருந்தும்
அதற்கு ஈடு கொடுக்கும் முகமாக நான் நினைக்கிறேன் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள் அதை நிவர்த்தி செய்வார் என்று அவரை பற்றி ஆழமாக தெரிந்து கொண்டவர் என்ற வகையில நீங்கள் எப்படி அவரை பார்த்தீங்கள் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்களே? அவரை பற்றி உங்கள் வாயிலாக கேட்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது. கூறுங்க. வணக்கம் நவஜோதி, வணக்கம் நவரத்ன ராணி, என்னை பேச அழைப்பதற்கு. வணக்கம் வதன ராணி கார்த்திகேயன். எங்களை இந்த ப்ரோக்ராம் செய்ய விட்ட இந்த டெலிவிஷன் அமைப்பாளர் நடாமுகன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஏனென்றால் இந்த ப்ரோக்ராம் மிக முக்கியமானது. இந்த நிகழ்ச்சி புஷ்பராணியை பற்றி நவரத்ன ராணி கலைக்கிறதுன்றது இல்லை. இன்றைக்கு நாங்க என்ன சொல்ல போறோம்ன்றது ஒரு சிலர் பார்த்தாலும் அவைக்கு தெரியும். புஷ்பராணியை போல 1-2 ஆட்கள் தான் பலவிதத்திலையும் தமிழருக்கு தெரியப்பட்டவர்கள் 70ஆம் ஆண்டுகள்ல. நாங்கள் லண்டன்ல இருக்க மாணவர் பிரச்சனையை பற்றி கேள்விப்பட்டு கொண்டிருந்தோம். நிகழ்ச்சியெல்லாம் வந்து கொண்டிருந்தது. அப்போது மாணவர் நிகழ்ச்சி என்றால் ஒரு சில பெண்கள் பேரும் அடிபட்டது, அங்கேர் கண்ணி அப்படி என்ன அடிபட்டது. ஆனால் ஒரு ஒரு திடுக்கிடும் ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குனது புஷ்பராணி என்ற கைது விஷயமாக. அந்த கைது விஷயமாக லண்டன் முரசு நிறைய தகவல்கள் அந்த காலத்தில் எழுதினு நினைக்கிறேன். ஆனாலும் நாங்கள் எழுதினத்தை விட நாங்கள் அந்த ஒரு பெண் என்று இப்படி வந்தா என்றால் அது மாணவர் எழுச்சி என்ற ஒரு தொடர்ச்சியா இருந்திருக்கலாம். ஆனால் she was just about over 20 நினைக்கிறேன், mid-20 நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில். அவருக்கு எத்தனை வயது நவரத்ன அவருக்கு? 21 வயசுல ஆரம்பித்தது. ஆனா அவன் எழுத்துத்துறை ஆரம்பித்தது இல்ல, அரெஸ்ட் பண்ணப்பட்டது 26 வயசு. 26 வயது. அப்ப அதாவது 76 வயதுல என்ன 76ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டு தான் லண்டன் முரசில் நானும் எழுத தொடங்குறேன். அப்ப நாங்கள் எழுத தொடங்கி வந்த காலத்துல நவரத்ன ராணியின் பேரு மிக 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 பரபரப்பா பேசப்பட்ட காலம். ஒவ்வொரு பேர்ல ராஜேஷுக்கா அக்காட புஷ்பராணி சாரி நவரத்ன ராணி. புஷ்பராணியை பற்றி எங்களுக்கு அப்ப தெரியாது யாருண்டு, எங்களுக்கு இயக்கங்கள் ஒன்றும் தெரியாது. எங்களோட இலக்கிய உலகம் நாங்கள் ஈரோஸ் அவற்றை பேரு மறந்து போன அவரோட வீட்டுல நாங்கள் இலக்கிய கூட்டம் வைக்கிறது நியூஸ்டன்ல, இந்த பேர் வாயில வரும்னு சொல்றேன். அந்த இதுல நாங்கள் இலங்கையில நடக்கிற விஷயம் எல்லாம் கதைப்போம். அந்த நேரத்துல பார்த்தா தான் புஷ்பராணியை பற்றி நிறைய விஷயம் வந்தது. அப்ப இப்படி இந்த யாழ்ப்பாணத்து பொம்பளை இப்படி முன்னுக்கு வந்து நின்று சண்டை பிடிக்கிற அளவுக்கு தைரியமாக ஒரு குடும்பம் இருந்திருக்கிறது. சந்தோஷம். நான் யாழ்ப்பாணம் போயிருக்கேன், பெண்கள் மூஞ்சி நடி கொண்டா இருப்பாங்க, தங்களுக்கு விஷயத்தை மட்டும் கலைப்பாங்க. இந்த ஹாஸ்டல்ல எங்கட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அந்த ஹாஸ்டல்ல இருந்த பெண்கள் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் வற்றவர்களாக தான் இருந்தாங்க. கொழும்பு, கண்டி, மன்னர், கொழும்பு, கண்டி, மன்னர் அப்படி வெளியில இருந்து வந்தா நாங்களாம் ஒன்றா சேர்ந்திருந்தோம். மற்றவை எங்களோட கதைக்க மாட்டாங்க. இரண்டாவது தங்கட ஃப்ரெண்ட்ஸோட. இப்போ வேம்படி காலேஜ்டா வேம்படி கேர்ள்ஸோட, சுண்டிக்குழி கேர்ள்ஸ் காலேஜில் இருந்து கொஞ்சம் பேர் வந்தவை, அவையோட அது இயற்கையானது. ஆனால் எங்களை போல கொஞ்சம் பேர் தான் இந்த பொது விஷயத்துக்குள்ளேயும் ஈடுபட்டோம். அப்படியான ஒரு பெண்களை தான் பார்த்தேன். பொது விஷயத்துக்கு ஈடுபடுற பெண்களாக நான் காண இல்லை. நான் யாழ்ப்பாணம் இள வயதுல போயிருக்கேன். அப்ப இவ இப்படி எல்லாம் செய்யறது எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. ஏனென்றால் அந்த 70ஆம் ஆண்டுகள்ல நடந்த கொடூரம், இந்த இனவாதம் எப்படி இன்ஃபில்ட்ரேட் பண்ணுது யாழ்ப்பாணத்துல என்றது உங்களை விட எங்களுக்கு கூட தெரியும். ஏன்னா அங்க கதைக்க பயம், சொல்ல பயம். அடுத்தது டெலிஃபோன் எல்லாம் அங்க இல்லை தானே. நாங்கள் டெலிஃபோன் எடுக்கிறதே நாங்க 3 மணித்தாலும் வெயிட் பண்ணுவோம் ஒரு நியூஸ் வர்றதுக்கு. அப்ப ஒரு எஃப்னாக்கு ஃபோன் பண்ணுவார். நாங்கள் புக் பண்ணுவோம் டெலிஃபோன் கால்ஸ். புக் பண்ணி போட்டு என்னடால் இவர் உனக்கு தெரியும் இடதுசாரி, அப்ப என்ன நடக்குதுன்னு ஒரு கேட்டுக்கொண்டிருப்பார். அந்த நேரத்துல எங்களோட மனதுல 15 பேர் புஷ்பராணி. அப்ப புஷ்பராணி எப்படி இருப்பா, ஏன் அப்படி வந்தவ என்றது அந்த இடோட இருந்தது. வந்து
அந்த அரெஸ்ட் பண்ணது விசாரணைகள் எல்லாம் ஒரே பேப்பர்ல வந்து கொண்டிருக்கும். அப்ப பேப்பர்ல வந்து கொண்டிருந்தா இலங்கையில கூட தெரியப்பட்ட பெண்மணி லண்டன் வாழ் ஆங்கிலம் பெரும்பாலும் பேசுறவ இருந்த தமிழர் அந்த காலத்துல. எங்களை போல கொஞ்சம் பைத்தியங்களான எழுத்து இலக்கியம் தமிழ் இருந்தது. ஆனா பெரும்பாலான நாட்கள் நாங்கள் அவங்க பிளேம் பண்ண இல்லை. ஏனென்றால் அந்த காலத்தில் லண்டனுக்கு வந்தவே ஆங்கிலம் படித்தவர் தான் முதல் வந்தார்கள். ஏனென்றால் 56ஆம் ஆண்டு சிங்கள மொழி வந்தோடனே அவர்களுக்கு வேலை செய்ய முடியல. அப்ப சிங்களீஸ் தமிழ் பர்கர்ஸ் முஸ்லிம்ஸ் த பீப்புள் எஜுகேட்டட் இன் இங்கிலீஷ் அதில் வரணும். அப்ப தமிழ் ஆக்கள் ஜப்னால இருந்து வந்தது குறைவு, கலாம்பாக்கள் தான் கூட வந்திருந்தவை இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் தமிழர். ஆனா இனியிலியன்ற சைவ கூட்டம். அப்போ இவங்க இந்த படியங்கள் ஏன் இப்படி சண்டை பிடிக்கிறாங்களோன்றதான் அவை இந்த சிந்தனை இருக்கு. என்னடா அவைக்கு அரசியல் சிந்தனை அப்படி இருக்கு. ஆனாலும் இந்த பொம்பளை பிள்ளைய பிடிச்சி போட்டாங்களோட கோபம் வந்துட்டு. அப்ப இந்த ஒரு வர்க்கம் இல்லாம, அதாவது மேல்மட்டம் கீழ்மட்டம் என்று நான் இங்கிலீஷ் முறையில சொல்றேன். உங்க இந்த கிளாஸ் சிஸ்டம் இருக்குது இங்கிலாந்துல சாதி சட்டம் இல்லை, கிளாஸ் சிஸ்டம் தான் இருக்குது. அது மாதிரி புஷ்பராணி தான் எங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தினது. சேர்ந்து கலைக்கிற அந்த பிள்ளைக்கு நடக்க போகுது, ஹவுடி கொண்டு டூ இட்னா சதா நிறைய படங்கள் எல்லாம் போட்டு கொண்டு இருந்தது. உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல எங்களுக்கு டெக்னாலஜி எல்லாம் இருக்கே இல்லை, கம்யூனிகேஷன் எல்லாம் அதிகம் இருக்கே இல்லை. அப்ப இந்த பேப்பர் நடத்துறது பெரிய விஷயமா இருக்கு. எங்களை தமிழர் போராட வலிக்கிட்டுறாங்கன்னு காட்டினது புஷ்பராணி எனக்கு என்ன பொறுத்தளவில். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது உலகம்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜப்னா கொலம்பியா யூனிவர்சிட்டியை பார்த்தீங்கள் என்றால் அமெரிக்கன் வியட்நாமுக்கு கொண்டு போட முதல் தரம் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் தென்கிழக்கு ஆசியாவிலேயே குரல் எழுப்பியவர்கள் இலங்கை மாணவர்கள். அந்த மாணவர்கள் போராடுறது இலங்கையில கூட இருந்தது, இந்தியா அங்க விட. ஏனென்றால் கொழும்பு ஸ்டூடெண்ட் என்றால் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் மத்திய வர்க்கம் நிறைய வாசிச்சவை அப்படித்தான் இருந்தவை. அப்ப அவையின் போராட்டங்கள் அப்படியான காலத்துல இந்த பொம்பளை பிள்ளை உண்டு இப்படி தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக செய்த எனக்கு ஆச்சரியம். என்றால் நான் எழுத்தால கூத்தாடி கொண்டிருக்கிறேன், இது செயலால செய்கிறா. அப்ப அதுல இருந்து எனக்கு அட்மிரேஷன் புஷ்பராணியில அரோனோக சேர்ந்து இலக்கிய கூட்டங்கள்லாம் மீட் பண்ணினான். அப்ப என்ன போல ஒரு ஆளுன்னா நான் சொல்லுவேன், she never hide anything, very honest person. கோபம்னு சொல்லும். ஆனால் அந்த என்ன அரசியல் அண்டு இல்லாம எல்லாரோடும் பழகிறத நான் பார்த்திருக்கிறேன். சிலர் இலக்கிய கூட்டத்துக்கு வந்தாலும் அந்த காலத்துல ஒரு கூட்டத்தோட பெரும்பாலும் பழகிறெல்லாம் பயமா இருந்தவங்களுக்கு. யார் வந்து உங்களுக்கு தெரியும் தானே, இந்த 80ஆம் ஆண்டுகள்ல இலக்கிய கூட்டங்கள்ல அந்த வேய சுட்டு தள்ளவங்க. ஆனாலும் இது எல்லாரோடும் கதைப்பா. ஒரு தாய்மையான மனசு. இரண்டா தாய்மையான மனசு என்று சொல்றது அவைதான் கொடுமைகளுக்கு எதிராக வாய் திறக்கிறவை. இவன் முதலாவது பொம்பளை பிள்ளை என்றால் தனக்கு பின்னால் இருக்கிறவைய பிள்ளை, அந்த பிள்ளைய பாருண்டாமா சொல்றது முதல் பிள்ளையத்தான். அந்த தாய்மை இருந்தது. அதான் தமிழ் பிரச்சனை வரைக்க என்ன எங்களோட பிள்ளைகளுக்கு அடிக்கலான்ற மாதிரி அந்த தாய்மார் தான் சண்டை போட்டது. அதுக்கு அனுபவிச்ச கொடுமை நாங்கள் லண்டமுரசில அடிக்கடி இன்ஃபர்மேஷன் வரும், தாங்க எல்லாம் இருக்கும் எனக்கு. பட் கேன் வி டூ ஒன்றான் இருக்கும். அப்ப நாங்கள் அப்பதான் நாங்களும் வந்து 6 years பிள்ளை பத்து கொண்டு இருந்த காலம், இருந்துட்டு இருக்கிற காலம், வேலை ஃபுல் டைம் வேலை. அப்ப அந்த காலத்துல புஷ்பராணி தான் ஒரு புரட்சிவாதி எனக்கு தெரிஞ்சாங்க. பாசுபோனிய புரட்சிவாதிகளை பற்றி சொல்லி ஸ்ரீலங்கால யாழ்ப்பாணத்துல முதல் புரட்சிவாதி என்று நான் சொல்லுவேன். I don't know. போயிட்டு கதைக்க போறீங்களா? மாறி கதைப்போமா? அதுதான் என்னுடைய ஆரம்ப அறிமுக பற்றி. குடும்பத்துல எப்படி இருந்தான்னு நவரத்னராணி சொல்லட்டும். பிகாஸ் இதுதான் என் அறிமுகம். ஏனென்றால் she is not an ordinary woman like anybody. தான் தண்டை பிள்ளை என்று இருக்காம இந்த தமிழ் சமுதாயத்தை ஒரு தண்டை குடும்பம் மாதிரி பார்த்து அதுகளுக்காக குரல் கொடுத்த முதலாவது தமிழ் பெண்மணி என்ற என்னுடைய கருத்து. நன்றி.
இப்போ நவரண்ண ராணி அவரிடம் கேட்கிறேன், அவ அந்த குடும்ப இதுல இருக்கா இல்ல, குடும்பத்துல இருந்தா அவருக்கு இப்படியா அந்த அரசியல் இது வந்து எப்படி வந்ததுன்றது நவரண்ண ராணிக்கு தான் தெரியும் நான் நினைக்கிறேன். குடும்பத்துல எப்படி இதுன்னா, குடும்ப பேக்ரவுண்ட் என்ன, அந்த குடும்ப பின்னணியில ஏதாவது இப்படி இருந்ததா, என்ன காரணம் என்றத நவரண்ண ராணி கூறினா மிகவும் பொருத்தமா இருக்கும்னு நான் நம்புகின்றேன். அதோட வதனா ராணியும் அவவும் அந்த குடும்பத்துல அவ எப்படி பழகினா சகோதரர்களோட எப்படி என்றதை அவகிட்டையும் கேட்கலாம் நினைக்கிறேன். அவ இணைந்திருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆமா, திரு நடாமோகன் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தார். நவரண்ண ராணி உங்களுடைய கருத்தை கூறினால் நாங்கள் மாறி மாறி கதைக்கலாம் நினைக்கிறேன். வணக்கம். பாமுகம் நேயர்களுக்கும் நடத்துனருக்கும் அதை மகரந்த சிதறல்களை சிதறவிடும் தோழி நவாஜோதி அவர்களுக்கும் வந்திருக்கும் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அன்பு அக்கா ராஜேஷ் அக்காவுக்கும் என் தங்கை வதனராணி கார்த்திகேயாவுக்கும் இன்னொருத்தர் கந்தையா முருகு ஒரு பேர் வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றிகள், முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது உடன்பிறப்பிற்காக இப்படி ஒரு நிகழ்வினை நீங்கள் தாங்களாக எடுத்து அதை சிதற விடுவதற்கு எனக்கு பெருமையாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. மிகவும் நன்றிகள். உலகமெங்கனும் என் சகோதரிக்காக அஞ்சலி செலுத்துகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அண்மையில் இடம்பெற்ற விமான விபத்தில் உயிரிழந்த அந்த உயிர்களுக்கு என்னுடைய கண்ணீரை என்னை இதய காணிக்கையாக சமர்ப்பணம் செய்கின்றேன். நன்றிகள். நீங்கள் கேட்டிருந்தீர்கள் அக்காவை பற்றி, அக்காவின் அரசியல் என்பது. எங்கள் அக்கா வந்து ஒரு என் தந்தையின் வழியிலோ என் தாயின் வழியிலோ பெண் குழந்தைகள் இல்லை. பரம்பரைக்கு முதல் குழந்தையாக பிறந்த ஒரு பெண் அவர். அதிலே அவர் பெரிய ஒரு சின்னல்ல கையுக்குள்ள பொக்கிஷம் மாதிரி வளர்க்கப்பட்டதோடு இயல்பில் அவர் சரியான புத்திசாலி, அறிவாளி. எதையும் கற்பூரமாக தனக்குள் பத்தி எறிய பண்ற ஒரு சுபாவம் இருந்தது. என் தந்தை, நாங்கள் சிறுவயதில் நாங்கள் பிறக்க காலத்துக்கு முன்னர் இருந்தே ஒரு தமிழரசு கட்சிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஆளாக தமிழரசு கட்சி தான் எங்கள் வீட்டின் அரசியல் இதாக ஆரம்பித்தது இருந்தது. அண்ணனாக்களும் அந்த வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு வாசிப்புத்துறை சின்னல்ல இருந்து அறிமுகப்படுத்தினது எங்கள் அண்ணன் தியாகராஜா. அவர் நிறைய புத்தகங்கள் வாங்கி 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 கொடுப்பது உண்டு. அவர் சின்ன வயசுல எங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு தான் அம்புலி மாமாவில் இருந்து ஆரம்பிப்பார்கள். ஒரு வயசு வரைக்கும் எங்களுக்கு அம்புலி மாமா தான் அலவுடு. மற்றபடி அக்கா வளர்ந்து கொண்டு வரும் பொழுது அவருக்கு முன் வரதராஜனார், கல்கி, சாண்டில்யன், இதர அந்த நாள் எழுத்தாளர்கள் என் புத்தகங்கள் சரளமாக பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதன் பின் ஜெயகாந்தனின் வாசிப்பு, முற்போக்கு இலக்கியங்கள் அது சம்பந்தமாக என் அண்ணன் புஷ்பராஜா வளர்ந்து அவர் வெளியில் சென்று அவர் இலக்கியங்களோடு அரசியலோடு கலந்து கொள்ளும் பொழுது என் அக்காவையும் கைகோர்த்து கொண்டார். அது வரைக்கும் அக்கா வீட்டுக்குள் கட்டுப்பட்டியாக இல்லாவிட்டாலும் அண்ணனாக்களின் கட்டுப்பாட்டில் இருந்தார். கட்டுப்பாட்டில் என்னென்றால் அந்த நாள் ராஜசக்கா நெடுக பேசுவா யாழ்ப்பாணத்தாக்கள் பிரதேசவாதம் போல. அது யாழ்ப்பாணத்தார் மட்டுமல்ல, மட்டக்களப்பு எல்லா இடத்திலும் அந்த நாட்களில் கொஞ்சம் பெண்கள் வேலிக்கங்கால் இருக்கும் பெண்களாகத்தான் இருந்தார்கள். அதற்கு எல்லா ஊர்களிலும், மட்டக்களப்பில் சரி, கொழும்புல சரி, கொழும்பு கிராமங்கள்ல சரி, கிராமம் சம்பந்தப்பட்ட இருக்க ஏன் நகரங்களில் கூட பெண்கள் அந்த நாட்களில் வருவது குறைவு. அதில் முதலாவது எத்தனையோ பேர் வந்திருப்பார்கள். அதில் அக்கா மிளிர்ந்துகிறா என்று ராஜசக்கா சொல்லிக்க சந்தோஷமா இருக்குது. யாழ்ப்பாணத்து பொம்பளை மூஞ்ச நட்டிகள். ஆனா யாழ்ப்பாணத்தாருக்கு சாதிய விசர் இருக்குது, அந்த விசர் குணம் இருக்குது. அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த லூசுத்தனம் இருக்குது. அதை தவிர யாழ்ப்பாணத்திலும் வீரப்பெண்கள் இருந்தவர்கள், அறிவு சார்ந்தவர்கள் இருந்தவர்கள் இருக்கிறார்கள், இருக்க போகிறார்கள். அது ராஜசக்கா நெடுக சொல்லும் பொழுது நானும் சொல்லி கொஞ்சம் தர்க்கம் பண்ணுவோம்.
ஆனாலும் ராஜசக்கா ஒரு ஒரு சிறந்த ஆளுமை. அவ சொல்லும் பொழுது அவவிட வாயால எங்களை வசட்டேற்ற வாயிலிருந்து வர்ற மாதிரி எங்க அக்கா பற்றி சொல்லும் பொழுது பெருமையாக இருக்கின்றது. அவ எங்கள் அண்ணன் புஷ்பராஜா தான் அரசியல் என்னும் வெளியுலக அரசியல் என்னும் இதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து இளைஞர் பேரவை, மாணவர் பேரவை, அந்த அந்த நேரத்துல சத்யசீலன் அண்ணா, முத்துக்குமார் அண்ணா, பரதண்ணா, கணக்க இளைஞர்கள் அவர்களோடு ஒரு பெண்ணாக இருந்தவ. அதோடு பிற்பாடு கல்யாணி அக்கா, பத்மினி அக்கா, டொரத்தி அக்கா, திலகமணி அக்கா, திலகவதி, கணக்கு பெண்கள் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். டொரத்தி அக்கா காலமாகிவிட்டார். திலகமணி கணேசமூர்த்தி அவர்கள் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பத்மினி அக்காவும் கொழும்பில் இருந்தார். பத்மினி அக்கா சகோதரர் சட்டத்திரணி ஸ்ரீஸ்காந்தலிங்கம் அவர்கள், மதிப்புக்குரிய ஸ்ரீஸ்காந்தலிங்கம் அவர் என்னோட குரு. அவர்கள் இங்கே இப்போது லண்டனில் தான் வசித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் சகோதரி, மூத்த சகோதரி பத்மினி அக்காவின் அரசியல் ஆளுமை அதுக்குள் நிறைய நிறைய நிகழ்ச்சிகளில் பத்மினி அக்கா கலந்து கொண்டிருக்கிறார். நிறைய சகோதரிகள் காலம் சென்ற கீதான்றது புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டது. அவரின் மூத்த சகோதரி பகவதி என்றவர் எல்லாமே இருந்தது. எங்களோட அண்ணன் தான் பெண் இந்த இயக்கங்களுக்குள்ள குணம் சேர்த்தது அண்ணன் புஷ்பராஜா. அதற்கு எங்கள் மூத்த சகோதரர்கள் வீட்டில் அனுமதி கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்னரே அக்கா சிறுவயதிலிருந்தே வாசிப்பு எந்த நேரமும் வாசிப்பில் கைலாயம் கண்டு கொண்டிருப்பவர். எழுத்து வாசிப்பு எந்த நேரம் பார்த்தாலும் வீட்டு வேலை என்பதை விட அம்மாவோட மெத்தினதான் திட்டு வேண்டியிருப்பா. அது அகாலம் புத்தகத்துல சொல்லியிருப்பா. மெய் மறந்து அவர் இந்த உலகத்தில் சஞ்சாரித்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டு வேலைகளை மறந்து விடுவார். அவர் வீட்டுக்கு மூத்த பெண்ணாக இருந்த பட்சத்தில், வீட்டில் நிறைய பிள்ளைகளும் இருந்த பட்சத்தில் அவரின் உதவி என் தாயாருக்கு தேவையானதாக இருக்கும் பொழுது என் தாயாரின் கடன் கோபத்துக்கு ஆளாகியது உண்டு. ஆனாலும் அவ அதை அகாலத்தை நான் மேலால தட்டி பார்க்கும் பொழுது இப்பொழுது நவரத்ன ராணி கூறிய அத்தனையும் அதுல குறிப்பிடப்படாது. அது பெயர்கள் எல்லாம் அதுல உங்களை நான் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்த கொஞ்சம் தயங்கி விட்டேன். அந்த நீங்கள் உங்களுடைய திறமை, அதாவது முதல் வானொலியாக அங்கு பிரான்சில் இருந்த டிஆர்டி அந்த வானொலியில் நீங்கள் மிகுந்த அறிவிப்பாளராக இருந்த நீங்கள், அது அடுத்துடன் ஏபிசி என்ற வானொலியிலும் ஒரு அறிவிப்பாளராக இருந்த நீங்கள், அதை விட நான் இந்த லண்டன்ல உங்களை அவதானிக்கின்ற நான் இலக்கிய ஆர்வலர். அதை பற்றிய பல விமர்சனங்களை நீங்கள் செய்வதை நான் அவதானித்திருக்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் இப்போ கூறிய கருத்துக்களும் அந்த வாசனையும் அந்த அகாலம் பற்றி அதுல குறிப்பிட்ட பல விடயங்கள் நான் முதலில் வாசித்திருக்கின்றேன். திரும்ப இன்று நேர்காணலுக்காக வேண்டி திரும்ப வாசிக்கும் பொழுது நீங்கள் கூறிய அந்த விடயங்கள் எல்லாம் அதில் பொதிந்திருக்கிறத கண்டு மிகவும் அழகாக எழுதி இருக்கின்றார். உங்களுடைய அவன் ஒரு சிம்பிளாக அழகாக தொகுத்து வடிவாக எல்லாம் செய்திருக்கிறது எனக்கு மிக மகிழ்ச்சியை தந்தது. அதுல வரும் சொற்களோ சம்பவங்களோ ஒரு எழுத்துப்பிழை கூட இல்லாமல் உண்மை நேர்மையாக எழுதப்பட்டது. அவ எப்பவும் நேர்மையா எதன் பொய்யா புழுவா சொல்லிவிட்டா அதிலேயே வச்சு மானம் கெடுத்து கதைச்சு விட்டுடுவா. அப்படிப்பட்ட ஒரு ஆள். எதையும் பூராயம் என்ற தமிழ் சொல்லு அழகா இருக்கிறது. பூராயமா கதைப்பவர்களை இங்கிதம் இல்லாமல் உள்ளுக்கு வச்சு வழியால ஒன்று சொல்றது அதான் பூராயம். அதான் பூராயமா கதைப்பது கிடையாது. நேரடியாகவே நேரடி அவர்களுக்கு ஒத்துத மாட்டார். இல்லை, இப்படித்தான். அவருக்கு ஞாபக சக்தியும் நிறைய அதிகம், பயங்கர ஞாபக சக்தியும், பயங்கர எழுத்துல சொல்லாடல் திறமை ஜாலங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சொற்களையும் அவர் கொப்பளிக்கும் பொழுது அந்த கொப்பளிப்பெல்லாம் பன்னீர் எழுத்துக்களாகத்தான் கொட்டும். ஏனென்றால் அதன் வாசனை சுகந்தமாக இருக்கும் வாசிப்பவர்களுக்கு. இந்த வாசிப்பு வாசனை, இலக்கிய வாசனை வாசமாக தொட்டது அவர்கள் மூலம்தான் எங்களுக்கு தொட்டது. அவர்களை பார்த்து வாய் பார்த்து வளர்ந்தது, அண்ணாந்து பார்த்து வளர்ந்ததால் அவர்களிடமிருந்து தெளித்ததுதான் எங்களிடம் கொஞ்சம் சுவரி இருக்கின்றது. சுவையா நீங்களும் ஒரு அறிவிப்பாளராக இருந்தா அந்த சுவை ஏதோ தொற்றுக்குதானே இல்லையா? ஏதோ அண்ணன்ல இருந்து அக்கால இருந்து உங்களுக்கும் வந்திருக்கின்றது. வதன ராணி இருக்கிறவா எனக்கு தெரியல. கார்த்திகேயா, வணக்கம். வணக்கம் அக்கா, நான் இருக்கிறேன். வணக்கம். நீங்கள் வணக்கம். உங்களையும் நான் அறிமுகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் வால்தம் ஃபாரஸ்ட் தமிழ் பாடசாலையில் இப்பொழுது
ஆசிரியராக பணிபுரிந்து இருக்கின்றவர். ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ் ஸ்கூலிலும் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஒரு மிகவும் ஒரு அன்பாக கதைக்கக்கூடியவர் நான் அவதானித்திருக்கின்றேன். அதனை விட உங்களோட கதைக்கும் பொழுது உங்களுடைய அக்காவை பத்தி அக்கா அக்கான்னு சொல்லி வெறும் சுவாரஸ்யமான ஒரு இந்த வீட்டுல எப்படி அந்த அக்கா பழகினான்றத உங்களிடமிருந்துதான் நாங்கள் அறிய ஆவல்படுகிறோம். ஏனென்றால் நவரத்ன ராணி வேற விதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய சகோதரி புஷ்பராணி அக்கா எப்படி உங்களோட பழகினா, உங்களுடைய உறவு எப்படி இருந்ததுன்றதை எமது உறவுகளுக்கு கூற முடியுமா? பாமுகம் டிவிக்கும் மற்றும் நவஜோதி அக்கா, ராஜேஷ் அக்கா மற்றும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களுடன் எனது சகோதரிக்கும் எனது மாலை வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு, நான் வதனராணி கார்த்திகேயா. என்ன வதனா கார்த்திகன்னு சொன்னதான் எல்லாருக்கும் அநேகம் தெரியும். வதனான்னு சொன்னா அதை விட ராஜேஷ் அக்காவும் எங்களோட பள்ளிக்கூட நிகழ்வுகளுக்கு அநேகம் வருவா. நானாக போய் அறிமுகம் செய்து கொள்வேன், நான் புஷ்பாணி அக்காண்ட தங்கச்சி என்று சொல்லி. ஏன்னா அனைவருக்கு தெரிவது குறைவு. ராஜேஷ் அக்கா வந்தா போய் நான் சொல்லியிருக்கிறேன். அதை விட உண்மையில எங்களோட அக்கா நான் அறிஞ்ச அக்கா எனக்கு ஒரு 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 விதமான ஒரு ஃபிகர். அவ நான் நிறைய விடயமாக நான் பார்த்து இருக்கிறேன். ஏனென்று கேட்டால் எனக்கும் அவக்குமான கால இடைவெளி, வயது வித்தியாசம் ஒரு சதாப்தத்தையும் கடந்த 1.5 சதாப்தம், 14 வயது. அப்போ அதனால் அவ எனக்கு ஒரு பெரிய ஒரு அக்கா, ஒரு தாய் மாதிரி. தாய் தான் அவ. என்னன்னு கேட்டா நாங்கள் சின்னல இருந்து அடிக்கடி அவ சொல்லித்தான் கேள்விப்பட்டேன். எனக்கு பேர் வச்சது அவ அதை பெருமையா சொல்லிக் கொள்வேன். இப்ப செல்வமக்காக்களுக்கு வச்சது அது எனக்கு தெரியாது. எனக்கு கீழுள்ள பிள்ளைகளுக்கு அக்கா தான் வச்சவா. அப்ப எந்த பேரை நான் விரும்பி வதனா என்ற பேர் எனக்கு விருப்பம் வர்றது அக்கா சொல்லியார். அதை விட அக்கா எனக்கு ஒரு அக்காவை பார்த்தே நடந்த ஒரு பிள்ளை. நான் செல்மக்காக்கள் எல்லாம் இதென்றாலும் நாங்கள் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவ அந்த ஆரம்பகால இயக்கங்கள்ல ஈடுபடுற அந்த போராட்டங்கள்ல ஈடுபடுறதுக்கு முதல் எங்களோட அக்கா ஒரு வீட்டின் மந்திரி, வீட்டின் பாதுகாவலர், வீட்டின் அம்மா, வீட்டின் அக்கா, வீட்டின் ஆசிரியர், ரில் மாஸ்டரும் கூட ஒரு தடி வச்சு தடி ஒன்று வச்சு வெற்ற அளவுக்கும் நாங்கள் அவ்வளவு. அதை விட நாங்கள் எல்லோரும் இந்த புத்தகங்கள் வாசிக்கிறதுன்றது அக்காவின் இதுதான். அக்காவுக்கு ஒரு அறை இருக்கும். அது சொர்க்க வாசல் மாதிரி இருக்கும் எனக்கு. என்னடா திறக்கிறது அந்த பூம்பா ஆண்டது பூதத்தை திறக்கிற மாதிரி தான் ரகசியம். என்னடா நான் கொஞ்சம் குழப்படியானால் துரு வண்டி இருப்பேனோ அல்லாட்டா குழப்படியோ தெரியல. அது என்ன அதுக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு அவ தயங்குவா. என்னடா நான் கிழிச்சு போடுவேன் எல்லாத்தையும். ஆனாலும் நான் ரகசியமா போய் அக்காண்ட புத்தகங்களாம் அக்காவின் அந்த இரவு நேரங்கள் அவை சாமத்துல பிடிச்சா நான் முழிச்சு போய் பார்ப்பேன். அக்கா எழுதி கொண்டும் பக்கத்துல அந்த குப்பை கூலங்கள் எல்லாம் எழுதிய பேப்பர்களா இருக்கும். அதுதான் எனக்கு நான் பல்கலைக்கழகத்தில் எல்லோரும் படுத்தா பிறகு நான் எழுப்பி படுக்கிறதுக்கான அந்த அந்த மோட்டிவேஷன் எனக்கு அக்கா மூலம்தான் கிடைச்சது. அவன் நிறைய படிப்பு. அவன் GCS ரிசல்ட்ஸ் ஒரு காலகட்டத்திலே அவ்வளவு ஒரு மிக அவதான் அப்படி ஒரு ரிசல்ட்ஸோட படிச்ச ஒரு அக்கா. அப்ப அவையெல்லாம் அவ போல வரணும்ன்றதுல மற்றது அக்கா ஒரு நல்ல கதை சொல்லுவா. எங்களை எல்லாம் வச்சு இன்னொரு தம்பி இருக்கு. தம்பியோட அவ என்னன்னா நாங்க நிறைய பொம்பளை பிள்ளைக்கு அடுத்த தம்பி என்றபடியா அவரோட அவ இண்டவரை அவ செல்லம். அவர் தம்பியை இடுப்புல வச்சிருப்பா. மெட்ட தங்கச்சி இன்னொரு தங்கச்சி கௌரி அதை பக்கத்துல வச்சு அதை மீராவை மடியில வச்சிருப்பா. நான் பக்கத்துல இருப்பேன். ஒரு மணல் கும்பி இருக்கும் எங்கட வீடு கட்டுறது. அதுல வச்சு கதையா சொல்லுவா. நிலா வச்சு கொண்டு இந்த அம்புலி மாமால அவ வாசிச்ச கவிதை அவ்வளவத்தையும் அவ அந்த கற்பனையால சொல்லிக்கல. எனக்கு அது என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த பாத்திரங்கள் எல்லாம் நான் உள்வாங்கிடுவேன். அந்த பாத்திரங்கள் இப்ப பீட்டர் பேனை பற்றிய கதையெல்லாம் அந்த காலத்துல
அம்புலி மாமலையே இன்னத்துலயே வருமாக்கும் ஒரு இதா வரும் அந்த காமிக்ஸ்ல வர்றது. அது பேருந்து நானும் வாசிச்சேன்னா அதுல வாசிச்சோன்னா அந்த பீட்டர் பானை நான் அது வெண்டி எல்லாம் நான் கற்பனை பண்ணியிருக்கேன். இந்த சட்டையை எப்படி போட்டு ஆட்டுறது, ஆட்டி கொண்டு நடந்து போறது, அந்த ஒற்றை காலில் நடக்கிறது, அப்படி செய்திருக்கு. அதே அந்த பீட்டர் பானை வந்து நான் ஒரு சடியை வச்சு கொண்டு பாய்ஞ்சதா முருங்கை மரத்தில் ஏறி கை முறிஞ்சதா அது வேற கதை என்ற. அப்படி அக்கா சொல்ற அத்தனையும் எனக்கு என்னுடைய முருங்கை மரத்துல ஏறி கை முறிஞ்சதுல முருங்கை மரத்துல ஒரு விளையாட என்ன விடையில நான் தள்ளி விழிச்சு விட்டேன். அப்படி எல்லாம் வர்ற பேருந்து எனக்கு அந்த அம்புலி மாமால வர்ற கதைகள் வந்து இந்த என்ன சொல்றது, நிறைய அரச கதைகள், அரசட்ட உயிர் எல்லாம் பொந்துக்குள்ள இருக்கும், கிளிக்குள்ள இருக்கும், அங்க என்றெல்லாம் ரசிச்சு சொல்லுவா அக்கா. 3 மந்தை அதெல்லாம் நான் எடுத்துருவேன். அதெல்லாம் ஒரு தென்னை மரத்துல கிளி இருந்திருக்கு. அந்த கிளிய சுத்தி சுத்தி ஓடுறதா. ஆனா இவதான் அந்த கிளி பொந்துக்குள்ள உள்ள போனவா. அப்படியெல்லாம் அந்த அக்காண்ட அந்த கதை சொல்லி, இப்ப நாங்க எல்லாம் அந்த பாபா சொல்லி தெரிய அவங்கள பற்றி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்ன கதை அந்த நாளையிலேயே அக்கா கதை சொல்லி இருக்கா. அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் கதை கூட ரோமியோ ஜூலியட் எல்லாம் அக்கா சொல்லித்தான் அந்த சின்னல்ல அந்த குழந்தையிலேயே எங்களுக்கு தெரியும். அவ்வளவுக்கு அக்கா கதைச்சு எங்களுக்கு அந்த கதைச்சு இல்ல அவ சொல்லுவா. அந்த பின்னர் அது சொல்லி அப்ப எங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியும். பேருந்து அதெல்லாம் தேடி போய் நாங்க வாசிக்கிறதுக்கு அது ஒரு காரணம். கண்டோன் இது அக்கா சொல்லி தந்த கதை என்று சொல்லி அப்படி படிப்படி ராமாயணம் முதல் கொண்டு சகலமும் அவ சொல்லி தருவாயில கதை சொல்லுவா. எல்லாம் அப்படி போனது அப்படி போண்டேக்கா அதை நாங்க கேட்டுக்கொண்டிருக்கோம். உண்மையில வந்து அதுக்கு அவ எவ்வளவு பக்குவப்பட்டான்று இப்பதான் அதை வாசிச்சு அதை சொல்லேக்க அவன் கற்பனை ஆழங்கள் எல்லாம் இப்ப வளரேங்க. அந்த நேரம் உச்சி கொட்டி கொண்டு நாங்கள் கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறோம். கையை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் கேட்டுக்கொண்டிருக்கோம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் அந்த எனக்கெல்லாம் கையெழுத்து வந்து நிலத்துல மண்ணில போட்டு எழுத வச்சிருப்பா. எழுதி நான் நினைக்கிறேன் எனக்கு கையெழுத்து முதல் பழக்கிறேன் அவதான் இருக்கணும். அப்படி அந்த அவன் படிப்பு அவ போல படிக்கணும், அவட மேல வரணும், அவட கூட படிக்கணும் என்ற ஒரு குரூர புத்தியும் என்னட்ட இருந்தாள். கூட படிக்கணும், ஏன்னா அவ அவ்வளவு படிக்கிறா, அவட கூட படிக்கணும். அவ மாதிரி அப்ப அவ போல நினைச்சா என்ன அப்படியெல்லாம் நினைச்சிருக்கோம். அது அப்படியெல்லாம் ஒரு மனம் எல்லாருக்குமே இருக்கு. குடும்பத்துல இருக்கு ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனா அக்காவின் அறிவு அது நினைச்சு பார்க்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறிவுகள் இருக்கு. நாங்களும் அந்த அறிவுகளை செலவு பண்ணுறது என்ன வாரி விட வேண்டாம். நான் அப்படி ஒரு எய்ம் இருந்தபடியே தான் நான் மேல படிக்க வேணும் என்ற எனக்கு உந்து சக்தி இருந்திருக்கு. அதை விட அக்காட்டே ஒரு மிக மிக அற்புதம் உங்களுக்கு தெரியாது, அழகாக தைப்பா. அந்த தையல் வந்து நீங்கள் ஈவன் நான் வளர்ந்தா பிறகும் அந்த அவனோட தையல்ல போட்டு கொண்டு போய் கேட்கும். ஸ்மோக்கிங் கட்டுவா, சிங்கப்பூர் ஸ்மோக்கிங், அந்த புள்ளி எல்லாம் அழகா தைப்பா. எங்க டிசைன்ல சட்டை இருக்கும் அந்த சட்டைன்ற டிசைன் வந்து அடுத்த நாள் எங்களுக்கு மேலே இருக்கும். அவ்வளவு அழகா தைப்பா. அதை விட இன்னொரு அக்கா எனக்கு தையல் வந்து நான் செய்வேன், ஆனால் நான் குழப்படி என்றபடியா கிட்ட விடாதபடியால் என்ற தையல் எனக்கு தெரியல. இன்னொரு அக்கா அவவோட சேர்ந்து தைக்கிறதுல மிக ஆர்வமாக அந்த எங்கட அக்கா இருந்தா. இப்படி எங்கட அக்கா வந்து ஒவ்வொரு இதுவும் அந்த போராட்டத்துக்கு முற்பட்ட காலம் எங்களோட பிள்ளைகள் எங்களோட சகோதரங்களோட எவ்வளவு அன்பாக நடந்தான்றது ரொம்ப மிகவும் ஒரு ஆச்சரியமான சகோதரிகளும் அப்படி செய்வார்கள். ஆனால் உண்மையா பதனா நீங்கள் வந்து அந்த வீட்டு இது வந்து ஒரு இயல்பான ஒரு இது வீட்டு சூழல்ல எப்படியா பழைய இதைத்தான் நானும் அறியணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இந்த வாசிப்பு பழக்கத்தை நவரத்ன ராணியும் கூறியிருந்தா அவ மூலம் தானே. ஏன்னாண்டா ஒரு ஆள் செய்யல அதை பின்பற்றுறதான் அது புளியண்டியில தான். நாங்க அது இன்னும் அதை விட முன்னுக்கு நான் பெற வேணும்னு சொல்றதும் அது ஒரு நல்ல விஷயம், உங்களோட உண்றது தானே. அந்த விஷயத்துல திறந்து விட்டீங்கள், அது மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. நீ ராஜேஷ் அக்கா இவர்களுடைய கதைகளை வச்சு உங்கள்கிட்ட இன்னும் வேறு பக்கத்துல இருக்கு இலக்கிய பக்கம். நானும் புஷ்பாவும் நிறைய நாங்கள் பழைய கதையெல்லாம் காய்ச்சிருக்கிறோம்.
நான் வளர்ந்த சுற்றாடல் என் துளியாட்டங்களை படிச்சிருக்கிறா. பின்ன நாங்கள் கதைக்கிற அப்போ நான் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் திருநாளில் இருந்தவ. பின்ன அவ இந்த வீட்டுக்கு பசால் இறங்கி அவ இந்த வீட்டுக்கு நாங்கள் படலைக்குள்ளால போகணும். இதனால அந்த அழகை ரசிச்சு சொல்லுவேன். எனக்கு மயிரிட்டே தெரியாது. பின்ன இவ சொல்லுவா. புஷ்பராணி இந்த 2 சிஸ்டர்ஸையும் சொல்லிக்க உங்களுக்கு கொண்டு விளங்கணும். சின்ன வயதுல யார் நிறைய வாசிக்க பழகுறாங்களோ அவைய வித்தியாசமான ஆக்களா இருப்பினோம். நீங்க சோதனைக்கு படிக்கிறத விட நீங்கள் ஆசைப்பட்டு படிக்க வளர்ச்சி, அந்த உளவளர்ச்சி சோசியல் டெவலப்மெண்ட், சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் என்று சொல்றது. பட் யூ ரீட் இந்த ஏர்லி ஏஜ் அது ஷேப்பியா அது ஷேப் பண்ணும் உங்களை. அப்போ நாங்களும் கல்கண்டு படிச்ச நாங்களும் லைலா மைனு படம் பார்த்து கொண்டு தெரிஞ்சா அம்பிகாபதி அமராவதி கதை கிளவின்ற கதையெல்லாம் கேட்டு என்ன புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். எனக்கு புஷ்பால பிடிச்ச விஷயம் என்னென்றால் ஷீ இஸ் வெரி ஆனஸ்ட். அது நவரத்னாலையும் பிடிச்ச விஷயம் என்னென்றால் ரீடிங் அ புக். தீஸ் கேர்ள்ஸ் அதெல்லாம் யார்கிட்ட இருந்து புஷ்பராணி பழகுனாவோ தெரியல. நாங்கள் பழகுனது கிளவியல்கிட்ட இருந்து. ஏன்னா கிராமத்துல கிளவியல் போய் சொல்றே இல்லை. விண்ணானமா சொல்லுங்களே தவிர, விண்ணானம்ன்றது யாழ்ப்பாணத்து வார்த்தை. எங்களை மட்டக்களப்பில் என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு. ரிமெம்பர் குத்தல் கதை கதைக்கிற மாதிரி. ஆனா அதுல நேர்மையா சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு தெரியும், பெரிய விஷயம் இல்லை. 2-3 தலைமுறை ஒன்று கொண்டா இருக்கும். அதுதான் எனக்கு புஷ்பராணிகளை பிடிச்சது. இந்த சில விஷயங்களை சொல்லிக்க திட்டுவா. அப்படி முன்னுக்கு பின் நான் கதைச்சு போட்டு மூத்த பார்த்து சிரிக்கிறவைய பற்றி நான் நாங்கள் 2 பேரும் கவிதை எழுதுவோம் இதை பற்றி. பிகாஸ் நாங்க கணக்க மீட்டிங்களுக்கு போறோம், நாங்கள் ஒப்சர்வ் பண்றோம் மக்களை. நாங்கள் வித்தியாசமான இலங்கையில ஒரே மாதிரி வாழ்க்கையில இருந்து வந்தாலும் லண்டன்ல கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி எங்களுக்கு தந்துடுது. டூ நாட் ஸ்பீக் அன்லெஸ் நெசசரி என்றது உங்க ஒரு தாரக மந்திரம். அப்ப நாங்கள் தமிழ் கூட்டத்துக்கு போன கதைக்கிற மாதிரி இங்கிலீஷ் கூட்டங்கள்ல கதைக்க இயலாது. யூ ஜஸ்ட் ரேஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் வெயிட் ஃபார் த 2 minutes, அவ்வளவுதான். ஆனால் இலக்கிய கூட்டம் நடந்த பிறகுல நாங்கள் ஓன்லி மெட்ட இலக்கிய கூட்டங்கள் 2-3 கூட்டங்கள் தான். I like the women who are talkative. அதுதான் எனக்கு விருப்பம். மூஞ்சி நட்டி கொண்டிருக்கிறதுன்றது அதுகள் ஐசோலேட் பண்றதுக்காக இல்லை. அவை வேற குறைச்சில இருந்து வந்தவை வேற. அப்ப அந்த கூட்டம் இருந்தது. எங்களுக்கு ஒரு விரும்பிக்கை இல்லை. அப்ப நாங்கள் எல்லாரும் சேர்ந்தவதான் சொல்ல வந்தேன். அதோட இப்ப புஷ்பராணி ஆக்கள் மாதிரி அவை நிறைய படிச்சு கொண்டு வரையில்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் யூனிவர்சிட்டி நர்சிங் ஸ்கூல்ல லைப்ரரி உண்டாக்குற மனசு யாழ்ப்பாணத்துல. அவையெல்லாம் உதவி செய்த ஒரு எந்தியோசியம் இருக்க இல்லை. ஆனா புஷ்பராணி போல ஆக்கள் இருந்தா கட்டாயம் நாங்களெல்லாம் ஓடி தெரிஞ்சிருப்போம் லைப்ரரி உண்டாக்குற விஷயம். அப்ப இந்த ரீடிங்ன்றது இந்த கல்கண்டு எல்லாம் அப்பா கொடுத்ததா அண்ணா கொடுத்தான்னு தெரியாது. அது எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வரும்ன்றது இந்த கேர்ள்ஸ் கதைக்கிறதுல எனக்கு விளங்குது. அடுத்தது வதனா சொன்னா she was like a mother. That's why it is. Because when you are the different age வந்த உடனே you follow அண்ணா. அப்ப அண்ணா செய்யறத செய்யணும் சொல்லி போட்டு அடி வாங்குறது. He is doing it, why can't I do it? 5 வயது வித்தியாசம் என்ன 3க்கும் என்ன அண்ணா did it என்னட்ட பேச்சு வாங்குறவை. அதுதான் இந்த வேயும் படிச்சிருக்கணும். என்ன குழந்தை என்ன நீங்க குடும்பத்துல செய்யறீங்களோ இந்த முதல் குழந்தை அதான் செய்யறது. இப்ப இது இந்த நவரத்னாவை தான் அடிக்கடி காண்றோம் நாங்க கூட்டங்கள்ல. she is a copycat of புஷ்பராணி in many ways because honesty and also show off இல்ல அதுகளுக்கு. நன்றி ராஜேஷ். Thank you. பர்சனாலிட்டி இருக்கு. வதனா கூறியிருந்தா வடிவா டைப்பா எனக்கும் ஆசையா இருந்தது. அதோட சமைப்பா சமையலை பற்றி எவ்வளவு எல்லாம் கதைப்பேன். நவஜோதி அம்மா ஒரு நல்ல தையல்காரி. அதுல இருந்து அந்த படிமானம் அக்கா வந்து நல்லா எம்ப்ராய்டரி போடுவா, நல்லா தைப்பா. அதுல இருந்து நாங்களும் எல்லோரும் தைப்போம். கடைசி 2 தங்கைகளுக்கு தான் தைக்க வராது, மற்ற எல்லாரும் நல்லா தைப்போம். அம்மா ஒரு தையல்காரியா இருந்தபடியா அக்கா வந்து எங்களுக்கு அக்கா வளரும் காலத்துல இந்த ஃபேஷன் டிசைனோட சேர்ந்து அந்த கட்டிங் உண்ட
கண்ணால தனக்கு இது விளங்கவில்லைண்டா நைஸா என்ன செய்வாண்டா சட்டையை வேண்டி அவிட்டு பார்த்துட்டு அதை பக்குவமா திரும்ப தச்சிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவா. அதை பார்த்து எங்களுக்கு சட்டையில தைச்சு போடுவா. அந்த அந்த ஒரு திறமை. ரெண்டு ஆள் வந்து ஒரு ஆர்டிஸ்டும் நல்ல ஓவியங்கள் வரைவா, கவிதை எழுதுவா. அவட்ட இல்லாத திறமைகள் இல்லை, நல்ல கவிதை எழுதுவா, ஓவியங்கள் வரைவா, சமைப்பா, எல்லாம் எல்லா சமைப்பா. நாங்கள் சமையலை பற்றி எல்லாம் காய்ச்சிருக்கிறோம். அப்படியா? அப்ப கல்கலை புத்தகின்னு சொல்லலாம். அந்த விதத்துல எனக்கு அந்த தைக்கிறேன்னு சொல்லும் பொழுது எனக்கு இருந்தது. ஏனண்டா அந்த ஃபேஷன் அந்த நேரத்துல தைக்கிறாக்கள் வந்து தங்கட பிள்ளைகள் தங்கட இது ஏனண்டா இந்திய அம்மாவும் அந்த நேரத்துல அப்படித்தான் நல்லா தைப்பா. அப்ப உடனே எனக்கு அந்த மாதிரி சட்டைய உடனே தைச்சு போட்டுடுவா. அப்ப அது புது மாதிரி இருக்கும். அது எனக்கு புரியக்கூடியதாக இருந்தது வதனா சொல்லும் பொழுது. அதனாலதான் அவியலும் நவரண்ணவாணி மிக அழகாத்தான் எல்லாம் உடுத்தி கொண்டு வருவா. இப்போ அழகாத்தான் ரெண்டு பேரும் தான் இலக்கிய சந்திப்புக்கு போனா நான் எங்கிருந்து போறேன். நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ மீட்டிங்ஸுக்கு ஃபிளைட் எடுத்து தான் போறேன். நான் அப்ப 2 நாள் கூட்டம் நடக்கும். முதல் நாள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட நடக்கிறது. அப்ப நான் ஆபீஸுக்கும் இந்த சூட்கேஸ் எடுத்துட்டு போவேன். அங்க இருந்தா ஃபிளைட் எடுத்துட்டு போறேன். நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நான் டேக்கிங் ஃபிளைட் டு பாரிஸ். பின்னா அப்பதான் இன்றைக்கு பிரபலமா இருக்கிற எழுத்தாளர், ஆம்பளை எழுத்தாளர், இந்த கட்டப்பாட்டுக்கு எழுதினவர், பட்டுச்சாரை கட்டி கொண்டு பழபலண்டு வந்து மிடில் கிளாஸ் என்றெல்லாம் மத்திய தரப்பட்டு இலக்கியத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அரசியல் விலங்கையில் இதுகளுக்கு ஏனென்றால் நாங்கள் 84ஆம் ஆண்டு மிக பிரம்மாண்டமான மகாநாடு லண்டன்ல நடந்தது. அதுல விளக்கார சொன்னா நாங்கள் எல்லாம் பண்ணியவாதிகள், நாங்கள் கலாச்சாரம் காட்டுற மாதிரி வித்தியாசமா இருக்கிறோம். சவுத் ஆப்பிரிக்கன் பொம்பளை நல்ல பேச்சு கொடுத்தது. எந்த தம்பி அடிக்க நான் கருப்பி, எந்த தம்பி கருப்பி என்றா கருப்பன் என்றா அடிச்சது. பிகாஸ் தட்ஸ் மை ஐடென்டிட்டி, திஸ் மை காஸ்டியூம். அதுக்கு போறான் சாரி கட்டுறான். பின்ன அதே மாதிரி வடிவாரி காக்கான்னு சொன்னது புஷ்பா. நவராத்திரி ராணி எனக்கு சொல்லும், கூட்டத்துக்கு போனா குங்கப்பட்டு ஒன்று அக்கா சாரியோட வர வடிவா இருக்குமெண்டு. இதுகள் எல்லாம் ஒரு சிஸ்டர்லி. அது 3 பேர் சிஸ்டர் தெரியும். இன்னொரு சிஸ்டர் தெரியும், I can't remember her name. இன்னும் ஒரு ஆளையும் தெரியும் எனக்கு, I can't remember. எனக்கு நவரண்ண ராணியையும் இப்ப வதனாயையும் தான் தெரியும். புஷ்பராணிய கதையும் தெரியும். இந்த மறைவுக்கு பிறகுமா நடக்கிற கூட்டங்கள்ல இருந்து விளங்குது அவ்வளவு இருப்போக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரத்தக்கனையாக, அவள் ஒரு ஈர்ப்பு வரத்தக்கனையாக பழகிருக்கிறான். எனக்கு மட்டும் இல்லை, ரொம்ப பழகிறேன். ஆனால் ஒவ்வொருவரோடும் அவைக்கு தேவையான விஷயங்களை இதோட கலைக்கிறேன்னு தெரியும். என்னோட கேட்கிற கணக்க மெடிக்கல் விஷயம். ஆமாம், இதுல இணைந்திருக்கிற உறவுகள் யாராவது இருந்தா அவர்களுடைய கருத்துக்களை என்னடா நேரம் நெருங்குவதால் அவர்களும் தங்களுடைய புராணியக்கா பற்றிய அஞ்சலியை செலுத்த விரும்புவார்கள். அவர்களும் வந்து இதில் தம் கருத்தை கூறலாம் என்று நினைக்கிறேன். திரு நடாமோகன் அவர்களும் இருப்பார் நினைக்கிறேன். முக்கியமாக அவர்தான் இந்த நிகழ்ச்சியை செய்யும்படி கூறியிருந்தார். கடந்த வாரம் இதுக்கு ஆயத்தம் செய்ய வணக்கம் சகோதரரே. வணக்கம். ஏலையா முருகதாசன், ஜெர்மனில இருந்து கலைக்கிறேன். போன வியாழக்கிழமை நீங்களாம் பேட்டி எடுத்தீங்க, மறந்துட்டீங்களா? இல்ல, நவாஜோதி பேட்டி எடுத்தாரு. அதான் உங்களை தான் சொல்றேன், நவாஜோதி நீங்க பேட்டி எடுத்தா ஞாபகம் இருக்கும். இதுல பெரிய இல்ல, திரு நடாமோகன் அவர்கள்லாம் உங்களை இணைத்து விடுகிறவர். அதுக்காக தான் சொன்னாங்க. ஓகே, இப்ப என்ன விஷயம் என்றால், இப்ப இந்த புஷ்பராணி அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு உண்மையில் புஷ்பராணியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஊர்ல இருந்த பொழுது அவருக்கு நடந்த கொடுமைகள் வந்து பலரை ஆத்திரப்பட வைத்த கொடுமைகள், மிகப்பெரிய கொடுமைகள். அதை பொதுவழியில் சொல்ல முடியாத கொடுமைகளை இந்த காவல்துறையினர் செய்தது. அது பஸ்டியாம்பிள்ளைக்கும் அக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பஸ்டியாம்பிள்ளை இல்ல, பத்மநாதா குழுவினர், பத்மநாபா, ஜெயக்குமார், அந்த ஸ்ரீ,
சிவலை சண்முகநாதன், கருவச்சி சண்முகநாதன், கருணாநிதி, இன்னும் பலர். பஸ்டியாம்பிள்ளைக்கும் அக்காவின் கேஸுக்கும் எந்த சம்பந்தம்? இது வந்து இத பலரை அக்காலம் மன்னிச்சுக்கொள்ளுங்க. புத்தகத்துல அவ அதாவது பதிவு செய்திருக்கிறார். தப்பான அபிப்பிராயம். நெடுக பஸ்டியாம்பிள்ளை என்றார்கள். உண்மையிலே பஸ்டியாம்பிள்ளை நல்ல தோழமை உள்ளவர், கண்டிப்பான ஒரு இன்ஸ்பெக்டர் தான். ஆனா அக்காக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே. அப்ப எனக்கு புஷ்பராய நல்லா தெரியும், உங்களோட அண்ணாவை மிக நல்லா தெரியும். என்ற குணாளனோட சேர்ந்து அறிமுகப்படுத்தி வச்சவர். நாங்கள் அப்பனை கலப்பெருமன்றம் நடத்தின காலகட்டத்தில் எங்களுக்கு பெருந்தொடர்புகள் இருந்தது. சொல்லப்போனால் காங்கிரஸ் பெட்ரோல் நிலையத்தில் தான் எல்லா இளைஞர்களும் சந்திச்சு கொள்கிற சூழ்நிலைகளும் இருந்தது. புஷ்பராய நிறைய விஷயங்களை கதைப்பார். கருணானந்தன் சிவம் மாஸ்டர் வீட்டு கருணானந்த சிவம் மாஸ்டர் அவை எல்லாரும் எனது நண்பர்கள். அவரது இல்லத்தில் அவன் இந்த காங்கிரஸ் பெட்ரோல் செட் இருந்தானே அதில் எல்லாம் சந்திச்சு கதைக்கிற சூழ்நிலை இருந்தது. ஒரு காலகட்டத்தில் புஷ்பராணியும் அங்கே கண்ணியும் இந்த தமிழ் பற்றாளர்கள், தமிழ விடுதலோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் இதில் அங்கே கண்ணி எனது மனைவியுடைய தோழி. அவரும் ஒன்றாக பள்ளிக்கூடம் போகிறது, மானா குளிச்சுக்கு அப்படி இப்படி என்று இருந்தது. பலமுறை ஆதவன் கூட உங்களோட சகோதரியை பற்றி சொல்லியிருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், டென்மார்க்கில் இருக்கிறவர். அப்படி அவர் செய்த சேவைகள் இந்த 2 அக்காமாரும் தங்கச்சிமாரும் சொல்லியிருக்கின. மற்றது ராஜரிஷி பாரத பிரமணியம் அவர்களும் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இது காலத்தால் மறக்க முடியாத ஒரு பெண்மணி அவர். அந்த வழியால் நான் இதில் கட்டாயம் பங்கு பெற்றோனும். நான் அறிந்த ஒருவருடைய சகோதரி புஷ்பராயா என்னுடைய நண்பர்ன்னு சொல்ல முடியாது. இந்த அரசியல் கதையெல்லாம் கதைப்போம். அப்போ இருந்த எழுச்சிகரமான கதைகள் எல்லாமே நாங்கள் பகிர்ந்து கொண்ட கதைகண்ட ரீதியில் இன்றைக்கு வந்து இதில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். நடத்தி கொண்டிருக்கிற நவாஜோதி அவர்கள் போன நடந்த விஷயத்தை இன்னும் மறந்தே போயிட்டார். நான் மறக்க இல்லை, மன்னிக்கவும், நான் மறக்க இல்லை. முருகதாசோர நீங்க வாரதண்டு சொல்லி இன்றைக்கு கூறியிருந்தீர்கள். ஆனா எனக்கு என்னுடைய இது வந்து கொஞ்சம் சிக்கலா போயிட்டு நான் இப்ப போன்ல தான் டக்கண்டு இணைந்திருக்கிறேன். அதனால உங்களை எனக்கு தெரியவில்லை, மன்னித்து கொள்ளுங்க. நான் அப்படி நான் கூட தெரியும் என்று நினைச்சது தெரியாட்டில் அதை நீ செய்யலாம். அதுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும். தவறாக புரிந்து கொண்டவைக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மற்றது வேறு சொல்றதுக்கு என்ன, எல்லாம் இப்படித்தான் எங்களுடைய விடுதலை உணர்வுகளும் இன உணர்வுகளும் வந்து அதுக்காக கலையுடைய தியாகங்கள் தேவைப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இவர்கள் வந்து ஒரு மறக்க முடியாதவர்களாகத்தான் இன்றைக்கும் இருப்பார்கள். அந்த நிறைய சொல்றதுக்கு ஒன்றுமில்லை. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலும் நல்ல ஆக்களை நீங்க கூப்பிடுங்கோ. நான் சந்திச்சு கதைக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரிமார் 2 பேருக்கும், ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், நடாமோகனுக்கும், உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. நன்றி. மிக அழகாக நல்ல தன்னுடைய அந்த அவருக்கு இருந்த தொடர்பு வித்தியாசமாக அவர் கூறியிருந்தார். தங்களுடைய அண்ணாவோடையும் இருக்கிறது. அண்ணாவோட எனக்கு நல்ல தொடர்பு இருந்தது. இப்ப சொன்னேனே, காங்கிரஸ் பெட்ரோல் நிலையத்தில் இளைஞர்கள் எல்லாம் கூடி கதைப்பினேன். அந்த வாங்கொண்டு வழியில போட்டிருப்பின, அதுல இருந்து நாங்க கதைப்போம். அப்ப நிறைய விஷயங்கள் அதுல என்னோட படிச்சவரும் அங்க இருந்தார். தாங்க இன்னொரு பேர், அவரு பேரு கோபுரவரப்பிராதம இன்னொன்று கிளாஸ்மேட். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, காய்ச்சிருக்கிறோம். நல்லது, சந்தோஷம். ஒரு ஆண் சகோதரர் வந்து இதில் பங்கு பெற்றினது மிகவும் சந்தோஷமா இருக்கு. பெண்கள் வெளியில் வருவதில்லை என்று சொல்வது போல் இப்ப ஆண்கள் வெளியில் வர தேங்குகிறார்கள். புஷ்பராணி என்று சொன்ன உடனே பங்கு ஒரு காரணம் உங்களோட அண்ணா எனக்கு பழக்கம் தானே. அந்த வகையில நான் கட்டாயில பங்கு பெற்றோம். சந்தோஷமா இருக்குது, பெருமையா.
நன்றி. நன்றி 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 நன்றி. சாந்தி வேற சகோதரிகளுக்கு யாராவது request வைக்கலாமா நவஜோதி? சொல்லுங்க. நவரத்ன ராணியன் வதனா, நான் உங்கள்ட்ட கேட்கிறேன்டா, வதனா தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல படிப்பிக்கிறா. அவன் இளங்குழந்தைகளுக்கு இப்படியான பெண்களை பற்றி நாங்க சொல்லுவோம். இதுகள் தான் சரித்திரம். எங்கட அதுகள் பழங்கால சரித்திரம். அதுகள் 4 வயதுல தலையில போடுதுகள். நாங்கள் நிகழ்கால சரித்திரங்களை எங்கட இளந்தலைமுறைக்கு சொல்லணும். பர்டிகுலர்லி புஷ்பராணி எங்கட தமிழ் போராட்ட சரித்திரத்திலும் ஒரு முக்கியமான பெண்மணி. அது இளம் தலைமுறைகளுக்கு தெரியும். இப்ப எனக்கு இன்றைக்கு தான் யங் கேர்ள்ஸ் எனக்கு இன்றைக்கு தான் ஒரு கேள்வி ஏற்படுத்தினது சகோதரி நவரத்ன ராணி. ஏண்டா நானும் பல காலம் பிள்ளையாத்தான் அந்த காவல்துறை நினைச்சு கொண்டிருந்தேன். நான் அது நல்லா போச்சு நீங்க சொன்ன. எதிர்காலத்துல வந்து நான் கொண்ட எழுதுற பொழுதும் பிள்ளையா எழுதக்கூடாது. ஒரு வாக்கிய பிள்ளை வந்து எதிர்காலத்தில் வரலாற்றையே மாற்றிவிடும். எழுதுவவர்கள் அவதானமாயிருக்கும். அதான் நீங்க இன்றைக்கு சொன்னது மிக நல்ல விஷயம். இப்ப நான் கூட இதுவரையும் அப்படித்தான் எனக்கு சொல்லப்பட்டிருந்தது. நான் இப்ப சொன்ன விஷயமா தான் சொல்லப்பட்டிருந்தேன். ஆனா நீங்க இன்றைக்கு சொன்னது நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். நான் இனிமேலைக்கு யாரும் கதைக்கிற பொழுது கூட இல்ல சகோதரிய சொல்லிட்டா இதான் நடந்து அடிச்சு சொல்லாம் தானே. இப்பவுமே புலியான தகவல்களை வந்து நீங்க அந்த அகாலம் புத்தகம், அது சின்ன புத்தகம் தான். நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துல வாசிப்பு அதிகம் ஈடுபாடு 1/2 மணி நேரத்துல வாசிச்சிருவீங்க, வச்சு வாசிக்கலாம். அதுல திட்ட தெளிவாக ஒரு எழுத்துப்புல கூட இல்லாம அக்கா அழகாக எழுதி இருக்கிற விபரீத உங்களுக்கு முக்காவாசி அரசியல் ஆரம்ப காலம் விளங்கும். அதை விட ஈழப் போராட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் எந்த சாட்சியம் புத்தகம், அது பெரிய புத்தகம். அது ஒரு ஆவணம் மாதிரி. நீங்கள் திகதி வாரியாக அந்த புத்தகம் அகாலம். ஆனா 201 பக்கம். ஆனா அந்த பாஸ்ட் கூடிய விதத்துல அது நீங்க புத்தகத்தை எடுத்தா வைக்க முடியாத சிம்பிளாக ஒவ்வொரு தலையங்கம் இதண்டி ஒரு கட்டுரையா போதும் மிகவும் நல்லா இருக்கு. இந்த ஓட்டம் அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய விதம் வந்து பரிசிலிருந்து வந்தால் நான் பேசி எடுக்கிறேன். அதே போலத்தான் இந்த இப்ப ஆள்காட்டி குழுவினரால் வெளியிடப்பட்ட அக்காட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகள் நிறைய எழுதி இருக்கிற அந்த சந்தைகளுக்கு அதில் ஒரு சில குறிப்பிட்ட கதைகள் இதில் எழுதி இருக்கிற இதை வாசித்தாலும் உங்களுக்கு சரியான ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அநேகமாக ஒரு உண்மையான சம்பவங்களை வைத்துத்தான் இந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறார். அதிலிருந்து ஒரு சில குறிப்பிட்ட கதைகளை தான் இதில் தொகுத்து நன்றியாக அவர்கள் இதை வெளியிட்டார்கள். இது கூட உங்களுக்கு வாசித்தால் உங்களுக்கு கதை. ஆனா அரசியல் பற்றியது அகாலம் மட்டும்தான். அகாலம் இது மற்றது அவர்கிட்ட கதைகள், சிறு கதைகள் போல அது விமர்சனங்கள் சம்பந்தப்பட்டது. நன்றி. இதுல அந்த புலோலி அந்த பேங்க் கொள்கையை பற்றியும் நான் எனக்கு அது டக்கண்டு வாசிச்சேன் இன்றைக்கு. அது மற்றது அவர் சிறையில இருக்கலாம் அந்த செய்த கொடுமைகள், அது அவருக்கு சொன்றுடைஞ்சது, அது எல்லாம் ஒரு கொஞ்சம் வாசிக்கல கொஞ்சம் ஒழுக்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கஷ்டம். நல்ல புத்தகம் நீங்க எடுத்து வாசிக்கலாம். சொன்ன மாதிரி ராஜேஷ் சொன்ன மாதிரி அது ஒரு ஆவண பதிவு தான். அது இல்ல அதான் எனக்கு முக்கியமாக வந்து அதான் இந்த இது போல நிறைய ஊழியம் இல்லாத தகவல்களை சொல்லி அதை புத்தகமா எழுதி வெளியிட்டு வரலாறு வேற பக்கத்துல கொண்டு விட்டுடும். அப்படித்தான் பல எழுத்துக்கள் அப்படித்தான் இருக்கியா? அப்படிதான். சரி, நீங்க சொல்ற சரி. அப்படித்தான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வரலாற்று தவறுகள் இருக்குது. என்னென்றால் எதிர்கால சந்ததியினருக்கு என்னது ஏதென்றது தெரியாமல் ஒரு குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஒரு மாதிரியோ ஒரே விஷயத்தை மட்டும்தான் அவர்கள் தெரிந்ததெல்லாம் தலைவர் துரோகி. அந்த வட்டத்துக்குள்ள இருந்து அவர்கள் நோக்கம் இருக்க ஒழிய அவருக்கு யாராவது தெரிந்தவர்கள் உண்மைகளை சொல்லுங்க, அறிந்து கொள்ளட்டும். போராட்டங்கள் என்றது, உலக போராட்டங்கள் என்றது தவறுகள் இல்லாமல் பரிமளிக்கப்படுறது இல்லை. தவறுகளோடுதான் அது போய்கொண்டிருக்கும். வெற்றி அடைவதும் உண்டு, தோல்வி அடைவதும் உண்டு. ஆனா தவறுகளை மட்டுமே மற்றவர்கள் மீது திணித்து கொண்டு நல்லவைகளை உங்களுக்கு எடுத்துக்கொண்டு சொல்வது தவறு. உண்மையாக அதைத்தான் நான் சொல்றேன்.
அத்தோடு இப்ப ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் மாதிரி அனுபவம் உள்ளவர்கள் சொல்லும் பொழுது அது கேட்கக்கூடிய எங்களுக்கு அது சரியான படிக்கணும். நாங்கள் சில பேரை நாங்க தவற விட்டுருக்கோம். முன்பு எனது தந்தை சொல்லுவார், நான் கதைக்கு நீ கேட்பேன்னு சொல்ல நாங்கள் அதை கவனத்தில் எடுக்கல. இப்ப நிற்கும் போது எனக்கு கவலையாக இருக்கிறது என்னன்னா, நாங்கள் அவருடைய அனுபவம் எங்களுக்கு தெரியாது. அவர் இவ்வளவு கேட்டதுதான். அது மாதிரி இப்ப நாங்கள் ராஜஸ்ரீயாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சமாக அவர் எழுத்துத்துறையில நாங்க பல்வேறு துறைகள்ல அவர் இப்ப புஷ்பானியதா பற்றி சொன்ன விடயங்கள் கூட எங்களுக்கு புதுமாத்திய அது ஒரு முக்கியமான விஷயங்கள். அதனுடைய இவர்கள் தரவழி எப்படியான விடயங்களில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை அவரோட எப்படி பழகின அந்த அனுபவம் எல்லாம் அதே மாதிரி வதனா அந்த வீட்டு கதையை சொன்னது அவருக்கு அது அது இன்னும் ஒரு மகிழ்வாக இருக்கிறது. சின்னல நல்லா பாடுவா, நடிச்சு ஆக்ஷன் போட்டு எல்லாம் பாடுவா. இந்த ஒரு பாட்டு ஒன்று பாடுவா, தபால் பட்டி டிக் ஏதோ சொல்லி ரொம்ப அழகா இருக்கும். சின்னல நாங்கள் மூவர் நான் இல்லை தங்க இல்லாதான் பார்த்தோன்னா 3 பேரும் ஒரு ஒரே பிராய பிள்ளைகள் 3 பேருக்கும் ஒரே மாதிரி அழகாக உடையாடி இதன் பொழுது இதில் பார்த்தோன்னா ஒரு ஒரு சின்னல தண்ணி எண்ணத்துக்கு டான்ஸ்கள் பாட்டுகள் எல்லாம் தண்ணி எண்ணத்துக்கெல்லாம் பாடுவா அழகா. தனியை எல்லாம் நடக்கும். அந்த பாடல் எல்லா சகலங்களையும் இருக்குமா தெரிவது அது எனக்கு ஒரு ஃபேவரட்டான பாட்டு. இந்த வேற என் பிள்ளைகளுக்கு கூட நான் படிப்பேன். அது ஊர்ல ஃபேமஸ் அந்த பாட்டு. எனக்கு நான் பாடுறது அது இன்னும் விட தபால் பெட்டி மூக்குப்பட்டி கண்பறவை நெற்றி போட்டு நேரம் என்று சொல்லி அது எனக்கு அது ஒரு பெரிய கவி மாதிரி அதைத்தான் இந்த நேரம் படிச்சு கொண்டிருப்பேன். அது என்னுடைய பிள்ளை பிறந்த போதும் அதை மடியில வச்சு சொல்லி அவவும் பாட்டு படிச்சு கொண்டுக்கிட்டுவா. அந்த பாட்டு அது யார் எனக்கு சொல்லி தந்தான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நானா இஷ்டமா எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். அதை விட ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, நான் சொல்லி ஆகணும், எனக்கு எங்க அக்கா சரோஜா, நீங்க சிரிக்கிறீங்களா இல்லையா, எங்க அக்கா ஒரு சரோஜா தேவி என்றுதான் இந்த நினைப்பு எனக்கும் இருந்தது. நான் ஸ்கூல்ல போய் நிறைய கதைப்பேன். வீட்டுல கதைக்க மாட்டேன், வெளியில நல்லா கதைப்பேன். எனக்கு ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், பாப்பா பவானி அப்படி என்று சொல்லி அவைகளுக்கு நான் கான்வென்ட்ல தான் படிக்க அவைக்கு நான் சொல்லிட்டேன், நான் சரோஜா தேவியை கண்டேன். நான் கண்டு அவ எங்க கண்டுனா எங்கிட்ட விட்டு ஒரு அலைமாரி இருக்கா, எல்லாம் சரோஜா தேவி வந்துட்டு போறவா, அவதான் இப்ப எம்ஜிஆரோட நடிக்கிறான். இது சிஸ்டர் காதுல போயிட்டுது. சிஸ்டர் கூப்பிட்டு வச்சு என்ன விரட்டி போட்டு அக்காவுக்கு முறைப்பாடு சொல்லி, அப்ப சிஸ்டர் அக்காவுக்கு முன்னால வச்சுக்கிட்டா சரோஜா தேவி விரட்டி தக்க நினைச்சுங்கடா காதல். அவ அக்காவுக்கு வெக்கமா போயிட்டு, என்னடா இப்ப அக்கா பெரிய ஓரளவு குமர் பிள்ளையா இருக்குமான்னு எண்டனாரும் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கும். நான் நினைச்சது எங்கட அக்காலாம் சரோஜா. ஏன்னா எங்கட மாமா அம்மாட தம்பி, அவர் ஒரே எம்ஜிஆர் பைத்தியம். அவர் சரோஜா தேவி அவைய பற்றி கதைக்கிற எல்லாம் என்னென்றாலும் உடனே உள்வாங்கி கற்பனை பண்ணிடுவேன். சுவாரஸ்யமா சொல்றேன். இப்ப அது சிரிப்பா இருக்குது. இப்ப நினைச்சால் அது சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்வு நாங்கள் அவரை பற்றி அங்கிருக்கும் போது அவங்க நல்ல நினைவுகளை எல்லாம் கலைச்சு நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கோம் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமாக இருக்கு. இப்ப ஒவ்வொரு நாளும் தானே சாவு அந்த நிகழ்வு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஒரு இதுதான். நானும் கொஞ்சம் அவதானித்து கொண்டிருந்தேன் இல்லையா. சாந்தினி வந்திருக்கா. சாந்தினி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அவ இவ்வளவு நேரம் காத்திருப்பா. அவ அதிகமாக இந்த நிகழ்வுல எல்லாம் செய்கிறவா. உங்களோட கருத்துக்கள். இனி உற்சாகமான வணக்கங்கள். வணக்கம். ராஜேஸ்வரி அவர்களுக்கும் இணைந்திருக்கிற மற்ற இருவர்கள் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் முருகதாஸ் அவர்களுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும் வணக்கம். வதனா ராணி அவர்களுக்கும், மற்றது நவரத்னம் ராணி அவர்களுக்கும். 2 பேர் ராணிகள் இருக்கிறார்கள், அக்கா தங்கி என்று சொல்லி நான் கதைகளில் அவர்களுடைய கதைகள் அறிந்து கொண்டு உண்மையில மிகவும் எனது அஞ்சலியையும்
இந்த நேரத்துல அவர் புஷ்பராணி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கவலையாக இருந்தது, சென்ற ஞாயிற்றுக்கிழமை உமா அவர்கள் நடத்தியிருந்தார், அதற்கு அழைப்பு கிடைத்தது, ஆனால் செல்ல முடியவில்லை அந்த நிகழ்வுக்கு. அதனால இந்திய நிகழ்வில் இணைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு இணைந்திருக்கிறேன். நானும் அவர் இறந்த பிறகுதான் எனக்கு அவரை தெரிய வந்தது. நான் அவரை தேடி தேடி படித்தேன். பதிவுகள்ல கிரிதரன் அவருடைய பதிவுகள்ல முருகபூவதியை அவர்கள் அழகான ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அவரை பற்றி. அதில் வாசித்த போதுதான் இப்படி ஒருவர் இருந்திருக்கிறாரா என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு அவையை தேட வேண்டும், இன்னும் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி இருந்தது. எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது, ஏன் அவர் வாழும் காலத்தில் நான் எனக்கு அறியத்தக்க ஏன் அவரை கொண்டு நான் ஊடகங்களில் பார்க்கவில்லை என்ற ஒரு கேள்வி எனக்குள் இருக்கின்றது. அதற்கான காரணங்கள் ஏதாவது இருக்கின்றன வாக்கா சகோதரர்? அவர் பயணித்துக் கொண்டு மன்னிக்க வேணும் நவா ஊடகங்கள்ல பேஸ்புக்கள்ல இலக்கியங்கள் பல சஞ்சிகள்ல பயணித்துக் கொண்டுதான் இருந்தவ. இவர் அந்த சஞ்சிகைகள் அதுகளில் கவனிக்கவில்லை போலும். எப்பொழுதும் அவர் இந்த உலகை விட்டு பிரிவதற்கு முன்னர் கூட எழுதி கொண்டுதான் இருந்தவ, பேசிக்கொண்டுதான் இருந்தவ. தன்னை அந்த இலக்கிய இதில் பயணித்துக் கொண்டுதான் தன் மூச்சை விட்டவ. இல்ல, நான் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இப்பொழுது அறிந்தேன். அவர் இறப்புக்கு பிறகு இவ்வளவு பிரகாசமாக பேசப்படுகின்றார், பலரால் பேசப்படுகிறார், பலரால் அறியப்படுகிறார், பலரால் கட்டுரைகளால் எழுதப்படுகிற ஒருவர் ஏன் இதற்கு முதல் இவ்வாறு பேசப்படவில்லை? ஆனால் அவர் செய்திருக்கிறார், நிறைய பகுதிகள் அவர் செய்தார். அவருடைய பகுதிகளை நான் பார்த்தேன். நான் ஒன்று சொல்லுவேன் என்னென்றால், சாந்தினி, நான் பல தடவைகள் அவளோட நவரண்ண ராணி அவளோட நம்பர் தந்து பல தடவைகள் நான் அவட்ட நேர்காணல் செய்ய எங்களுடைய பாமுகத்தில் செய்யணும்னு சொல்ல, இல்லையா தனக்கு அவ இருந்த நிலைமையில கொஞ்சம் வருத்தமாக இருந்தவ. அப்ப அதனோட தன்னுடைய இருந்து அவருக்கு அதை செயற்படுத்தி தன்னுடைய கருத்துக்களை கூற முடியாத ஒரு நிலையும் அவருக்கு ஏற்பட்டது சில காலங்களில. அதன் காரணமாகத்தான் அவ சமூகம் அளிக்கவில்லை, இல்லாட்டா அவ வந்திருப்பா. அதுவும் ஒரு காரணம் சகோதரி. அது எங்கள் தமிழர்களுக்கு மத்தியிலே இல்லை மானுடத்துக்கு மத்தியிலே என்ன தெரியவில்லை. இருக்கும்போது வாழும்பொழுது போற்றுவது ரொம்ப குறைவுதான். இறந்த பிற்பாடு, அவர்கள் போன பிற்பாடு காட்டும் அக்கறை இருக்கும் பொழுது. அவர் கடைசி நேரத்தில் கூட ஃபேஸ்புக்கில் எழுதினார், இருக்கும்போது கண்ணீரஞ்சலியும் போஸ்டர்களும் அடிக்கிறத விட்டு இப்போ தொலைபேசியிலாவது பேசுங்கள் என்று சொல்லி நானும் அது வாசித்திருந்தேன் அந்த பகுதியை. என்னன்னா இலக்கியார் நாங்க சகோதரர்கள் வீட்டுக்காரர் பார்க்கறது ஒரு விஷயம். அவரின் சமூக ஆர்வமும் இலக்கிய ஆர்வமும் அவர்கள் தன்னோடு பேச வேண்டும். என்னன்னா அவரால் போய் சந்திக்க முடியாத பயணிக்க முடியாத நிலைமை. காரணம், செயற்கை சுவாசத்தோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தபடியால் அந்த செயற்கை சுவாச பொதியோடு அவர் சென்று சந்திப்பதற்கு இயலாததால் அவர்களின் வருகையை மிகவும் எதிர்பார்த்தார். கூவி எத்தனையோ தினம் எத்தனையோ பேருக்கு தொலைபேசி அழைப்பை கூட எதிர்பார்த்து கொண்டிருந்தார் பலர். அதை செய்ய கேட்டுப்பட்டு ஐயோ அக்காவோட கதைச்சுக்கலாம் இப்ப அழுகிறார்கள். அவர்களின் சூழ்நிலைகள் காரணமா இருக்கலாம். அதில் சிலர் தர்மினி என்ற ஒரு தோழி உட்பட அவருக்கு நெருக்கமான தோழி, அவர் அடிக்கடி போய் சந்தித்து இருக்கிறார், ஆறுதலாக இருந்திருக்கிறார். நிறைய பேர் பலர் தெரியும் தானே, ஓடினால்தான் வயிற்றுக்கு சாப்பாடு. அந்த நிலையில் இருக்கும் பொழுது அக்கா இப்போது போவான்னு சொல்லி அவர்களுக்கு எதிர்பார்க்காத விளப்பு இது. பிறகு போகலாம் அக்காட்டு என்றது, நாளை என்றது உறுதி இல்லை என்பது இதில் உறுதியாக எடுத்துக்காட்டு. ஆமா ஆமா, உண்மை உண்மை. எனக்கும் அது மிகவும் அழகாக இன்று நவரண்ண ராணி, ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம், மற்றது வதனா எல்லோரும் சேர்ந்து மிகவும் அழகாக அவரை இன்றைக்கு நாங்கள் நல்ல மாதிரி சந்தோஷமாக அவரை நினைவு கொண்ட ஒரு மகிழ்ச்சி ஒன்று எனக்கு சகோதரியாக உண்மையாக சகோதரியாக நல்ல கல்வன கருத்துக்களை அறிய முடிந்தது. ஒரு என் மகள் கூறிய விட்டார், அங்க போய் திருப்ப அழுது உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லாம தடுத்து வாரீங்க, அழாமல் அக்காவுக்கு விரும்பின மாதிரி பேசிட்டு வாங்க, அக்காவுக்கு அழுவது பிடிக்காதுல்ல சொல்லி சொன்னதால என்னுடைய அழையே நிறுத்தி. நல்ல செய்திகள் ராணி. ஆமா, மிக அழகாக எனக்கு இன்றைய நிகழ்வும் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதுவரை நேரமும் நீங்கள் எல்லோரும் இணைந்து
சிறப்பித்தமைக்கு திரு நடாமோகன் அவர்கள் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன், எனக்கு தெரியவில்லை. இன்னும் இல்லை, காலமாவதுக்கு டைம் இருக்குது. இருப்பார் என்று நினைக்கிறேன். சரி, மிக்க நன்றி. நெகட்டிவா சொல்லக்கூடாது மருமகனே. இல்லை, நிறைவுக்கு வரும்போது அப்படி இல்லை, நிறைவுக்கு வரும்போது ஒன்றும் கேட்பதற்கு இல்லை தானே. ஆகவே நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி, கணக்கு கேள்விகள் வளமை போல இருக்குது, இன்னும் ஒரு தருணம் வாய்த்தால் மனம் விட்டு பேசுவோம் என்று கேட்டு, முதலில் என் வீடு, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் சந்ததிகள் ஒவ்வொருடைய பக்கத்தையும் எடுத்து கொண்டு வர வேண்டும். நாம் போய் கும்புற கோயில், அங்கே போய் படிப்பிக்கிற தமிழ் பள்ளிக்கூடம், சேந்தியங்கிற அரசியல் களங்கள், இவற்றெல்லாம் வேறு யாரையோ பற்றியெல்லாம் நிறைய கதைக்கிறோம். நாமே சொல்வதில்லை. பிறகு நம்மை பற்றி மற்றவர்களையும் சொல்வதில்லை என்று கேட்டால் நாம் என்ன செய்வது? இதே நிகழ்ச்சியில் கூட இவர் எத்தனை நூறுகளை கடந்து விட்டார் நவஜோதிகள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இதில் இருக்கிற ஒருவருமே வர மாட்டீங்க, சாந்தினியை தவிர. அப்போ நாமே தவறை விட்டுக்கொண்டு மற்றவர்கள் நம்மை பார்க்கவில்லை என்று கேட்க நான் உங்களோட சொல்லல, இந்த நிகழ்ச்சியை பற்றி மட்டும் சொல்லவில்லை. அநேகமாக நாங்கள் கலந்து கொள்வோம். இல்லையே, இனிமேல் கலந்து அதை நிரூபிக்கிற போது 3 மாதங்களுக்கு பிறகு நிச்சயமாக சல்யூட் பண்ணுவேன். ஏனென்றால் இன்றைக்கு என்ன இலக்கம் 680வது நிகழ்ச்சி. 680 சரி, சிலரை நாங்கள் திரும்ப அழைத்தாலும் ஒரு 650 பேரை அழைத்திருக்கிறார்கள். ஒரு சமூகம் இங்கு வந்திருக்கிறது. ஆனால் யாரும் திரும்பி வர மாட்டார்கள். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சது, இந்த யூடியூப்பில் வந்ததால் லிங்க் அனுப்புங்க, அவ்வளவுதான் நாங்கள் கேட்போம். அவை இப்போ நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, என்னை உட்பட நாங்கள் செய்கிற காலங்களில் மற்றவர்களுடைய பக்கங்களையும் நம்மை இசைவுபடுத்த வேண்டும். அப்போ பிறகு எல்லாம் முடிஞ்சோன்னு பிறகு வந்து நின்றுட்டு சொல்லலைன்னு சொல்லிட்டு நாங்கள் புலம்புறது அர்த்தம் இல்லை. மற்ற 2வது தியாகங்கள் வந்து கடைப்பிடிக்கப்படாவிட்டால் அவர் ஒருவாள் இறந்து விட்டதுக்கு பிறகு நினைவஞ்சலிகள்லாம் நடக்கின்றன. எழுதினால் இப்போ இவர் போகிற புத்தகங்கள் எழுதியவர்களை திருப்பி எழுதி வாசிக்கிறோம். ஆனால் அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள், புதிதாக ஆக்க முயற்சித்த முயற்சிகள், இவை ஒன்றும் கூட இருந்தவர்களாலேயே கடைப்பிடிக்கப்படுவதில்லை. பிறகு திருப்பி சார் ஐசாக் நியூட்டன் ஒன்று போயிடுவோம் திருப்பி. இதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ நாங்கள் அடிப்படையில் மாற வேண்டும், மற்றவர்கள் மாற தேவையில்லை, முதல் நாம் மாறிக்கொள்ள வேண்டும் என்கிறதான் இருக்கிறது. இது தொடர்பாக நிறைய பேச எனக்கு இருக்கிறது, நேரம் கடந்து விட்டதுனால் ஒரு 30 செகண்ட் உங்களுக்கு சொல்லட்டா. இது தமிழ் எழுத்தாளர்களை தூக்கி பிடிக்கிறது எங்கடாக்கள் இல்லை. எங்களின் இலங்கை தமிழர் ஒரு ஆளை அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, தங்களுக்குள்ள ஒரு குழு இருந்தால் தான் தூக்கி பிடிக்கணும். ஆனால் இந்தியர்கள் எனக்கு அவைய தெரியாதுமா. ஃப்ரம் அமெரிக்கா டு இந்தியா ஐ டோன்ட் நோ த பீப்புள். அதுகள் எந்த புத்தகங்களை போடுறாங்க. அமெரிக்காவிலிருந்து ஒருவன் ஆர்கைவில் தேடி 1978ஆம் ஆண்டு எழுதின உலகமெல்லாம் வியாபாரிகளை போட்டுட்டு எனக்கு மெசேஜ் விடுறான், மேடம் திஸ் எ பியூட்டிஃபுல் நவல் டு பி எ ஃபில்மெண்ட். எடுத்துட்டு போறேன், அவனை தேடி எடுத்து பப்ளிஷ் பண்றான் இந்தியாவில். அதில் ஐ டோன்ட் நோ திஸ் பீப்புள். எங்கட ஆக்களும் சரி. இப்போ இந்த புஷ்பராணியை இளந்தலைமுறைக்கு சொல்ல வேணும் என்றால் அதுகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும், இன்ஸ்பிரேஷன் வரும். இவ்வளவெல்லாம் செய்திருக்கிறாங்க, அது செய்கிறோம் இல்லை, நாங்கள் செய்கிறோம் இல்லை. இல்லை, அதைத்தான் நான் சொன்னேன், நாங்கள் செய்யலை என்றதான் சொல்கிறேன். நாங்கள் அல்ல, நான் செய்யவில்லை. நான் பாடுகிற தேவாரத்திலேயோ பாடுகிற இயேசு புராணத்திலேயோ அல்லது படிப்பிக்கிற குரான்லேயோ அல்லது தமிழ் பள்ளிக்கூடங்களில் டீச்சராக இருக்கிறோம், நிர்வாகங்களாக இருக்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம். நாங்களே செய்வதில்லை. அங்கே எங்களவர்களை வரலாற்றில் ஒரு 2 யாரையோ வெற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறோம், ஏதோ புராணத்தை வெற்றி காய்ச்சி கொண்டு. இனி வரும் காலங்களிலேயாவது அப்போ இன்னொரு நிறைவான கேட்க நேர்ந்த சாதுவார்த்தை இது பதில் தராட்டி கூட பரவாயில்ல, இதை சிந்திப்போம். இன்னும் ஒருவர் தன்னை இழந்து தன் குடும்பத்தை துறந்து இப்படி சமூகத்துக்காக எழுத்துத்துறையிலையோ செயல்பாட்டு துறையிலையோ ஏன் வர வேண்டும்? இனிமேல் இப்படித்தான் ஆக போகிறோம். இறந்தது பிறகு காய்ச்சி கொண்டு இருப்போம். ஒன்றும் அவர்கள் ஆற்றின பணிகளை நிறைவேற்றி தொடர மாட்டோம். அப்போ இன்னும் ஒருவர் புதிதாக சமூகத்துக்கு வேலை செய்கிறாருன்னா அவரை கூப்பிட்டு, தம்பி தங்கச்சி அப்படி இருந்து உங்களோட குடும்பத்தை பார்த்துட்டு நல்லா இருங்கோன்னுட்டு விட்டுட்டு போங்கன்னு தானே சொல்ல வேணும். ஏன்னா நாங்கள் வரலாறு அப்படித்தானே வச்சிருக்கிறோம், நாங்களும் அப்படித்தானே வச்சிருக்கிறோம் மற்றவர்களை. இப்போ இன்று பேசப்படுகிற இந்த விஷயத்தை அவர்கள் விட்டு சென்ற தொட்டு செயலாற்றிய விடயங்களை நம்மில் எத்தனை பேர் அதை கடைப்பிடிக்கிறோம், அதை கொண்டு செல்கிறோம்? எங்கள் அம்மாவுக்கு வருஷம் ஆண்டு தோசம் வச்சா சரியா? அதைத்தான் நான் கேட்டேன். எங்களிடமும் பொறுப்பு இருக்கிறது.
என்கிறது தான். நவரராணி சொன்னாங்க இனி வருவேன் நவஜோதியோட நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக பார்ப்போம். ஒரு ஒன்று இந்த பெண்கள் ப்ரோக்ராம்ன்றது சாந்தினி செய்கிறது, நவரத்ராணி செய்கிறத விட வேறு ஆக்கள் செய்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சா நான் கட்டாயம் செய்தார். ஏன்னா நாங்கள் சினிமாவும் அரசியலும் செய்யாதபடினால் முழு நேரமாக இப்படி பேச்சு விஷயங்கள்லாம் நாள்தோறும் சனிக்கிழமை தவிர மற்ற எல்லா நாள் சனிக்கிழமையும் விசேட நிகழ்ச்சிகள் இருக்கும். 6 நாட்களும் முழு நேர டிவியாக எல்லாம் இருக்கிறோம். அது கூட டிவியா அப்படியா என்று கூட எங்களோடு இருப்பவர்கள் பேசுகிறார்கள். அதுதான் பிரச்சனை. ஆனால் குறை சொல்ல இல்லை, இது குறைதான். நாங்கள் எழுத்து பணி அவர்கிட்ட உள்ள திறமைகள் என்பசம் இல்லாவிட்டிலும் அவர் விட்டு சென்ற குறையான எழுத்துக்கள் அதையாவது நான் நிவர்த்தி செய்யணும் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் முழுமையாக குற்றஞ்சாட்டுவது ஒரு ஆள் இந்த உலகத்தை விட்டு போனால் அஞ்சலி செலுத்துவதற்கு கூட பஞ்சுபடுகிற உலகம். இது அடுத்த கட்டத்துக்கு எழுத்துக்களை கொண்டு போகும் என்று எதிர்பார்ப்பதும் எனக்கு தெரியல. அப்ப அந்த சமூகத்தோடு நாங்கள் உறவை அறுக்க வேண்டும். நாங்கள் பகிரங்கமாக சொல்ல வேண்டும், நீங்கள் எம்மோடு பழக ஆகாதவர்கள் என்று எத்தனை பேருக்கு துணிவு இருக்கு. நாம் மட்டும் வாழ்ந்து விட்டு போகிறோம், அவ்வளவுதான் செய்கிறோம். அநேகமான தாங்கள் தங்களோட சோத்து கட்டிக்கிட்டு தான் வாழ்றார்கள். ஆகவே நான் கேட்கிறேன், புதிதாக சமூகத்துக்காக எழுத அல்லது செயல்பட வருபவர்களை நாங்கள் தடுத்து விடலாம். ஏனென்னா நீங்களும் இப்படித்தான் ஆக போறீங்கள் என்று சொல்ல நீங்க முன் வருவீங்களான்னு கேட்கிறோம். நடாமவன் நாங்கள் முந்தையில இருந்து குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனா என்ன ஆனது என்பதை ஒரு செவிமடுக்கத்தான் ஆக்கள் இல்லை, செவிமடுங்கள் இல்லையே. நாங்கள் ஒன்றும் ரெண்டுன்றதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆக்கள் கேட்க இல்லையண்டா நாங்கள் எல்லாம் மூளாய்வு செய்யணும். ஒன்று ரெண்டு தான் சொல்ல முடியும், 1-25 சொல்ல முடியாது. இல்லையே. அப்ப இல்லை, அது செய்த பாதை மீளாய்வுக்கு உட்படுத்த காரை ஒரு வருஷத்துக்கு ஒரு கை மூட்டி எடுக்காட்டி ஓட விடாங்க. ஒரு அக்கௌண்டன் ரிகன்சிலியேஷன் செய்யாட்டி அக்கௌண்ட் பாஸ் பண்ணாங்க. நாங்கள் எங்கட வாழ்க்கையை எத்தனை பேர் மீளாய்வு உள்ள கணக்க கழிவுகளை கழிஞ்செடுக்க வேண்டும். எத்தனையோ விதமான கழிவுகள் இருந்து மக்காத பிளாஸ்டிக் என்று சொல்லி ஏன் நாங்கள் செய்யக்கூடாது ஏன் நாம் செய்வதில்லை சொல்வதில்லை. அது காரணம் இப்போ நீங்கள் இதுக்கு ஒவ்வாதவராக இருந்தால் உங்களோடு அடுத்த இடத்தில் நான் ஒன்றாக இருப்பதை நான் தவிர்ப்பேன். மட்டுமல்ல ஏனென்றும் சொல்வேன். அதை மற்றவர்கள் செய்கிறேன். அப்படி என்றால் எங்கள் வரலாறுகளை சொல்லாத, எங்களோடு வாழ்ந்து கொண்டு பொருளை கலைக்காத இந்த கோயில்கள், தேவாலயங்கள், மசூதிகள், இந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள், இயக்க அலுவலகங்கள், நலம்புரி சங்கங்கள் இது எல்லாத்துக்கும் ஏன் போய் வாரோம்? அது நாங்கள் தவிர்த்தால் அவர்கள் விலகி விடுவார்கள். தாங்களது பிள்ளையா செய்ய வேண்டும் சொல்லிக்கொண்டுதான் கூவிக்கொண்டுதான் இருக்கிற மொழியை எங்களுக்கு வாய் காஞ்சி தொண்டை காஞ்சதை ஒழிய ஒரு ஒரு காரணத்துக்கு நீங்க இவ்வளவு சொல்லுகிறீர்கள். நான் ஒரு சாதிய பிரச்சனையை பற்றி எப்போது பேச வந்தாலும் உடனே பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் நீங்களே வகுத்து நீங்களே ஒடுக்கி அதுக்குள்ள நாங்க வந்து குதிக்கணுமா? அவர்கள் வருகிற அரங்குகளில் நாம் விலகி தயாரா இல்ல. சாதியை ஒரு திருமணம் பேசி போறேன்றாலும் சாதியை தூக்கி பிடிச்சோன்னா அது பெண் நல்லா இருந்தானா, அழகா இருந்தானா, படித்தவளாக இருந்தானா, சாதி என்ற உடனே கால் பின்பக்கம் படியா ஓடுகிறார்களே. இன்னும் சமம் சொல்லி நம்ம சாதி இல்லை ஒளிஞ்சிட்டுது சொல்றவே போய் பச்சை போய் முழுக்க சாதிய கடகத்துல ஒண்ணு திரியறாங்களே. எல்லாரும் பாஸ்போர்ட் எடுத்து வந்தாங்களோ என்னமோ தெரியல, முதுகுல சாதியை கட்டிக்கொண்டு வந்தவங்க எல்லாம் கூட வெளிநாட்டுக்கு இல்ல. இப்ப நிப்பாட்ட முடியாது அங்கீகரிச்சு நடாமவன் இந்த ஒரு பிரச்சனை எடுத்து நீங்க பேசுங்க அப்ப துணிஞ்சிருக்கா? எனக்கே தெரியாது நான் என்ன சாதின்னு, எனக்கே தெரியாது. உங்களுக்கு தெரியாது? எனக்கும் தெரியாது. இல்லை, நான் இது முக்கியமான பகுதி. இப்போது ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியனுக்கு தெரியும் என்னுடைய மனைவி பற்றி. அவர் என்ன சாதியோ என்ன சாதகமோ எனக்கு தெரியாது. எங்கள் 2 பேருக்கு பிறந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. அப்ப நான் என்ன சொல்றேன், திருப்பி வாங்கோ. இப்ப நீங்க பிறக்கைகளையும் இதே மாதிரி கோவப்பட்டு சிலர் கதைத்தார்கள். நாங்கள் போகும்போதும் இதே மாதிரி நாங்கள் கழிச்சிட்டு போறோம். நான் மன்னிக்கணும், நான் தந்த பாயிண்ட விட்டுட்டீங்க. இப்ப நீங்க அது பிறகு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில கேளுங்க, நான் எப்படி ஒருப்பேன், எத்தனை மனிதர்களை, எத்தனை இடங்களை. இல்ல அதல்ல, நான் சமூகத்தில் நான் என்ன கேட்டேன் என்றால், நம்மில் இருந்து அந்த மாற்றத்தை தீவிரப்படுத்த வேண்டும்,
துஷ்டர்களாக அவர்களை நினைத்து நாங்கள் தூர விலக வேண்டும். அப்படிப்பட்ட சபைக்கு வந்தால் சபையை விட்டு நாங்கள் வெளியேறணும். ஏனென்று கேட்டால் பிழையான ஆக்கள், பிழையான சமூகம், இன்னென்ன விஷயம் செய்தவியல் என்று நாங்கள் தொடங்கினால் இது வரும். தவிர சும்மா நின்று கொண்டு அதனால தான் சொல்றேன். இல்லை 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 உங்களை எல்லாரையும் கோயில்களில் காண்றேன், உங்களை எல்லாரையும் தமிழ் பள்ளிக்கூடங்களில் காண்றேன், உங்களை எல்லாரையும் கலை நிகழ்ச்சிகளில் காண்றேன். என்ன சொல்றீங்க? எனக்கு இங்க நீங்க எல்லாம் மாறுற மாதிரி தெரியல. மாறுற மாதிரின்னு சொன்னா நான் ஐயரத்துக்கு பிடிச்சேன். நான் என்னோட அக்காட இழப்பில கூட எந்த சமய சம்பிரதாயமும் நடக்கவில்லை. நான் மகளிட்ட சொல்லி வச்சிருக்கேன். எனது இறுதி சடங்கு அந்த ஐயருக்கு கொடுக்க ஆசை பிள்ளை குடும்பத்துக்கு கொடுத்து விடுங்க. ஐயர் என்ன சொர்க்கத்துக்கு நான் ஐயரை சொல்லல கோயிலை சொன்னா நவஜோதி அவர்கள் இப்ப இந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஒரு 15 பேரை அழையுங்கள் கூட்டு விவாதத்துக்குள் குறித்து. இல்ல நான் அதை நானே தொடக்கினேன், நானே முடிச்சு விடுறேன். சரியா? புஷ்பராணி அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய சகோதரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இழந்தார்கள், வாழும்போது எவ்வளவு தூஷிக்கப்பட்டார்கள், எவ்வளவு தூரத்துக்கு அவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் உயிர் ஆபத்துக்கள் கூட இருந்தது. இல்ல பொருங்களன், அவ்வளவும் தெரிந்தும் திருப்பி அந்த தடயத்தில் நின்று நாங்கள் தொடரே இல்லை என்றதை தான் நான் முதலே சொன்னேன். நாங்க தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஐயா. அவருக்கு அதை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்லி குற்றம் தாண்டி கொண்டிருக்கிறீர்கள். கட்டாயம் இந்த டாபிக்கை எடுங்கோ, இந்த டாபிக்கை எடுங்கோ. நீங்க பூவி கொண்டிருக்கிறதுல ஒன்றும் இல்ல. கட்டாயம் முடிய ஒரு பிரச்சனை எடுங்கோ. மற்றவர்களை அதான் சொல்றது, சுட்டி காட்டி கொண்டிருக்கிறத விட இப்படி காட்டுங்க. இப்படி காட்டி கேட்க நாங்க கூப்பிடுங்க. யாரு எனக்கு சொல்றீங்களா? நான் சொல்றேன். இல்ல நான் அதை நவராட்சி ராணி அவர்களே கொஞ்சம் அமைதியா கதைங்க. ஏனென்றா நான் முதலே சொன்னேன், நான் எதிர்க்கிற ஒரு பக்கத்திலும் நிக்க மாட்டேன். நான் அதை விலகி நடக்கிறேன். இது என்னுடைய யதார்த்தம். அப்ப நீங்க கூவிக்கொண்டு நிக்கிறது இல்ல இல்ல இல்ல, இது தவறான வார்த்தை. உங்களுக்கு அந்த சொன்ன பாயிண்டே விளங்காம அந்தரப்படக்கூடாது. நாங்க உங்களையும் தனிப்பட்ட முறையில சொல்ல இல்ல, இன்றைக்கு புஷ்பராணி அவர்களையும் குறித்து பேச இல்ல. இப்படி பல தியாகங்கள் இருந்தும் அதை நினைவுகளாகத்தான் தொடர்றமே தவிர அந்த தடயங்களை தொட்டு தொடரவில்லை. நீங்க ஓகேன்னா சொல்லுங்க, நான் சமூகத்துல செய்யப்படலைன்னா சொன்னேன். கணக்க பார்த்து கடுத்து தான் எனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் நான் ஒப்படைக்கிறேன். அதை நீங்க விளங்கி கொள்ளணும். நீங்க சொல்லிய எனக்கு விளங்கி கொள்ளாம நான் கதைக்கிறேன் சொல்லி என்ன எதை விளங்கி கொள்ள வேண்டும்? இதை விளங்கி கொள்ளாம நான் பேசுறேன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இப்படி இப்படி எல்லாம் காட்டினீங்க. அதுக்குத்தான் சொன்னேன் நான் அதை செய்கிறேன். நீங்கள் துஷ்டராக, நான் சமூக துஷ்டராக நான் கணித்தால் இல்ல அவர் அது ஒரே வார்த்தையை முடிச்சிடுறேன். என்னன்னு சொன்னா இப்ப திரு நடாமோகன் அவர்கள் கழிக்கும் பொழுது அவரும் நல்ல எனக்கு தெரியும். தன்னுடைய பிள்ளைக்கும் என்ன எனக்கு தெரியும். 20 வருடத்துக்கு மேலான தோழமை இது. எனக்கு அவர் நன்றாக தெரியும். இவர் ஒரு ஊடகவியலாளர். இவர் ஒரு இதை பரிமளிக்கிறவர். அதுக்காகத்தான் சொல்ல இவர் மூலமாக கொஞ்சம் வெளியில பரவட்டும் என்று சொல்லி கேட்கிற. ஏன்னா உங்களோட நிகழ்ச்சி நிறைய பேர் பார்க்கணும். அதுல குற்றவாளிகளும் இருக்கிறார்கள். அந்த குற்றவாளியை கொஞ்சம் இதன்று இந்த குற்றத்தில் இருந்து விலகட்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா அது உங்கள் திறவழியான ஆக்களால முடியும். அதனால என்னுடைய சமூகத்துக்கு மேலான எனது கோப பார்வையை தான் நான் இப்போது சொன்னேன். மன்னிக்க வேணும். ஆனா எப்போதும் என்னோட கோப பார்வை இருந்து கொண்டே இருக்கு. என்னென்றால் இந்த அக்காட புத்தகத்தை வாசிக்கிட்டு சாதி கோப்பேன். அந்த டியூட் கலைமாறன் இல்ல அவர் அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். சுவாரஸ்யமா உண்மை கோபத்தோடும் மகிழ்வோடும் ஆதரவோடும் அஞ்சலியோடும் அழகாக நடந்த இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே தோழர் நடாமோகன் அவர்களுக்கும் அவர் நடத்துகிற அந்த தொலைக்காட்சிக்கும் நவஜோதி அவர்களின் பாமுகத்திற்கும் இப்படி எப்படி இன்னும் எத்தனையோ தாண்டி போக வேண்டும். ஓமாக பேசிவிட்டேன். எனக்குள்ள கண்ணன்றோன்னு இருக்கு. சிறு துளி கொஞ்சம் வெளியில வந்து பத்திட்டு ஆனாலும் நடத்துங்க, வருவேன், கிழிப்பேன். நாளண்டைக்கு ஒரு பெரிய ஒன்று கூடல் இருக்கிறது. ஜூன் 21 வாருங்கள், சந்திப்போம். அது ஒரு வரலாற்று சம்பவம். 27 ஆண்டு பயணத்தினுடைய ஒரு அறுவடை அங்கு பார்க்கிற போது நான் மேடையில் சொல்லுகிறேன். சரி, சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. இது ஆரோக்கியமான, நாங்க சண்டை பிடிக்கிறோம் இல்ல, இது ஆரோக்கியமான சண்டை.
இப்ப என்ன கிளறி விட்டார் நடாமோகன். நடாமோகன் நல்ல தோழர், அவர் ஒரு முற்போக்குவாதி, எனக்கு அழகாக தெரியும். நான் தப்பானு சொல்லி நான் யாரையோ கடிக்கிறது நடாமோகன் பிடிச்சி கடிச்சு விட்டுட்டேன். இல்ல அவர் குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் அவர் சொன்னதை கொஞ்சம் இதில் நவரராணியும் பொருள் இல்லை, நடாமோனும் இல்லை. நான் சொன்னது பொதுப்படையாக சொன்னேன். ஆரம்பத்திலே சொன்னேன், யார் குறித்தும் பேசவில்லை இதில் இருப்பவர்கள் என்று. அதை போய் டக்கண்டு பர்சனலாக தூக்கினா நான் ஒன்றும் செய்யல. இல்ல தோழர், நான் அது அப்படி சொல்லவும் இல்லை. சொல்லுற அளவுக்கு தற்போது மகா கொடுத்தான், பரவாயில்ல. சரி, எங்களுடைய வெல்வோம். இப்படி ஒரு 15 பேர் நின்று ஒரு களத்தை விவாதமாக்கி அந்த வருகிற கருத்துக்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 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 சிலரையாவது சிந்திக்க தூண்டுமாக இருந்தால் நாங்கள் அதை செய்ய வேண்டும். அதுக்கு முகம் கொடுக்க வேண்டும் தான். இணைய முடிந்த வரைக்கும் இணையும். என் உடல் நலம் நன்றாக இருக்கும் பொழுது என் தோல் உங்களோடு இணைந்தபடிதான் இருக்கும். அடிக்கடி ஒரு என்னோட உடம்பு சினுங்க துவங்கிடும். அது நவஜோதி அக்காக்கு, ராஜேஷ் அக்காக்களுக்கும் தெரியும். அது பிரச்சனை இல்லை. சினுக்க தொடங்கினாலும் நானும் சினுங்கிட்டு போவேன், பிரச்சனை இல்லை. நீங்க நடந்துட்டு. ஆமா, மிக மகிழ்ச்சி. இதுவரை நேரமும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம். ஆனா இன்னொரு சந்தர்ப்பத்துல நாங்கள் இது கோலம் நாங்கள் ஒரு டிபேட் ஒன்று வைப்போம். இதை பற்றி ஒரு கருத்து நாங்கள் செய்வதற்கு நானும் தயாராக இருக்கின்றேன். இன்று புஷ்பராணி அக்காக்கான அஞ்சலி மிக அழகாக நான் நினைக்கின்றேன். பல்வேறு கருத்துக்களை பல்வேறு விதமாக கொண்டு ஒரு 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 இன்னும் ஒரு வழிகோடி இருப்பது, அதாவது இன்னும் ஒரு நிகழ்ச்சிக்கு வழிகோடி இருப்பது. அதுக்கு நடாமோ என்னுடைய ஒரு வார்த்தை நினைக்கிறேன். இல்லை, ஆரம்பத்திலே ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லித்தான் தொடங்கினார் தன்னுடைய கதையை. இது ஒரு முக்கியமான பதிவு நிகழ்வு என்கிறது நான் இன்னும் தூண்டிவிடத்தான் முயற்சிக்கிறேன். நிச்சயமாக நான் பல கேள்விகளை வரவில்லை. கேள்விகள் எனக்கு அது சுமூகமாக போய் கொண்டிருந்தது. இல்லை, நாங்கள் தலைப்பை அப்படி எடுத்தால் வாங்க சண்டை கண்டு போட்டுட்டால் பல பேரை அழைக்க நாங்கள் இது நிறைவில் சொன்னது நல்ல நிகழ்ச்சி தானே இல்லையா? பல பல விடயங்கள் கலட்சியங்கள் தானே, அது முக்கியமான விஷயம். அதுல முருகதாசன் அவர்களும் கலந்து சிறப்பிக்கிறார். அவருக்கு மிகுந்த நன்றி. நவரத்ன ராணி, வதனா, ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம், சாந்தினி அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து, திரு நடாமோகன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து, அடுத்து 681வது மகளிர் நிகழ்ச்சியோடு இன்னும் சுவாரஸ்யமாக சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறும். அக்கா சார்பாக யாவருக்கு நன்றி கூறுகின்றேன். அக்கா புஷ்பராணி சிதம்பரி சார்பாக எல்லோருக்கும் சகோதரர் நடாமோகன், சகோதரர் முருகதாஸ் அவர்கள், சகோதரி சாந்தினி, எங்கள் பெருமைக்குரிய ராஜேஷ் அக்கா, இதை தூக்கி தாங்கிய என் தோழி நவஜோதி, எல்லாருக்கும் இது பார்க்க போகிற நேயர்கள் எல்லோருக்கும் என் அக்கா புஷ்பராணி சார்பாக என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். மிக்க நன்றி. சகோதரிகளே, சகோதரரே, மருமகனே, நன்றி நன்றி நன்றி. இந்த கருத்துக்களத்துக்கு அழைத்த எனக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நடமன்னோட நானும் ஒரு விதம் விவாதிக்க தொடங்கிவிட்டு அக்கா கதைத்தபடியால் இன்னும் நீங்கள் இப்போ நான் நவஜோதி அவர்களுக்கு ஏற்கனவே இது போல நிறைய சொல்வேன், சாந்தினியர் சொல்வேன். நீங்களே தொகுத்து வளங்க இல்ல இல்ல, ஆனா அதுல ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணக்கூடாது. நீங்க தலைப்பை சொல்ல வேண்டும், அதில் பேச வருபவர்களை அழைத்துக் கொள்ள. இல்ல, நான் அதை சொல்ல வரவில்லை. நான் கேட்டால் நீங்கள் சொன்னீர்கள் தமிழ் பள்ளி இங்க எல்லாம் கோவில் எல்லாம் இருக்கிறார்கள். உண்மையில நான் எனது அக்காவின் மறைவோடு சில விடயங்களை தவிர்ப்பதற்கு மிக மிக ஆர்வமாக இருக்கு. ஏனெனில் பாலா எனது அக்காவென்று சொல்லி அஞ்சலி அனிதாபம் தெரிவிப்பதை விட்டுவிட்டு இவ ஒரு மாற்று இயக்கத்து வதனாவுக்கு நான் நடித்து நாங்கள் எந்த இயக்கமும் இல்லை. ஆனால் எனக்கு ஏனென்று தெரியவில்லை. உண்மை உண்மை. எதுக்கு இவர்கள் இவ்வளவு அன்பாக அவர்களுக்காக நான் செய்திருக்கிறேன், கருத்துகள் பதிந்திருக்கிறேன், போயிருக்கிறேன். ஆனால் ஒரு நிமிடம் எடுத்து வந்தனா உங்கள் அக்கா இறந்து விட்டார்கள் கேள்விப்பட்டோம், ஆழ்ந்த அனுதாபங்கள். இதை விட்டு விட்டு இன்றை வரை நிறைய பேர் கலைக்கவில்லை. ஏனென்று எனக்கு தெரியவில்லை. அது வைக்கிற புத்தி. அப்போது
இதுக்குள்ள நாங்கள் எங்க அடுத்த காலை எடுத்துக்கொண்டு போக முடியும்? இல்லையே. இப்போ இது ஊடகம் அல்ல, இது ஒரு காற்றலை தளம். நான் திருப்பியும் சொல்றேன், பகிரங்கமா சொல்றேன், நீங்க இதை டேக் ஓவர் பண்ணுங்க. நான் நிற்கிறேன், நான் ஏற்கனவே ரோட்டில் தான் நிற்கிறேன். சரியா? இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னமே நடாமோகனின் நாக்கை அறுப்போம், வானொலி செய்யக்கூடாது என்று ஐரோப்பாவில் தடை விதித்துக்கு பிறகுதான் வரைக்கும் 36வது வருஷமாக இந்த காற்றிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன் என்றால், நீங்கள் இறுதியில் சொன்னது நவீன சாரித்துவம். இது 86, 87களில் புதிதாக எனக்கு இலங்கை நாடு எங்கே இருக்கண்டே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐரோப்பா தான். ஐரோப்பாவில் இது அமுல்படுத்தப்பட்டது. கனவேருக்கு பயம், இதை அவர்கள் அங்கீகரித்தார்கள். அவை நாங்கள் இன்னும் எடுக்க போகிற தலைப்பில் இதை செய்வோம். இந்த நவீன சாரித்துவம் பற்றி அவர்கள் கடைசியில் சொன்னது இதுதான். அப்போ வாய் மூடவில்லை நாம், அதனால் சிக்கல் இருந்தது, அது வேற விஷயம். கொண்டு வரவில்லை அண்ணா, நான் சொன்னது இல்லை, இது ஒரு நவீன சாதித்துவம். இது நவீன இப்போ நவரட்டையர் சொன்னாங்க நாங்கள் எந்த இயக்கமும் இல்லை என்று. அதுதான் உண்மை. யார் நாங்கள் அதை தொடங்கினாங்க? எல்லாரும் அரோகரா போடுற கூட்டம் தான், நாமும் அதில் ஒருவர் தான். ஆனால் அந்த நவீன சாதித்துவம் எவ்வளவு பயங்கரமாக பாதித்தது என்றால் எல்லாருடைய குரல் வளையம் அடக்கியது. இன்றைக்கு என்ன நடந்தது? அதனால் சொன்னேன், எனக்கு தெரிய ஒரு 400 பேர் வாயை மூடிட்டார்கள். சரியா? அப்ப அது பிழையண்டு அண்டையிலிருந்தே விவாதித்தோம். சரியா? நாங்க ஒரு பின்னாடி அதைத்தான் நான் சொன்னேனே, அந்த நவீன சாரித்துவம் சொல்றதுக்காக தான் இப்ப தலையிட்டேன்னா, எனக்கு தெரியும் நித்தமுமாய் நடக்கிற பிரச்சனைகள் தெரியும். மிக்க நன்றி தோழர். விவாதங்கள் தான் கொஞ்சம் விவரணத்தை தரும். நான் பின்வாங்க போவதில்லை. இப்ப அக்காவுக்கு அஞ்சலி செலுத்தல் என்று எத்தனை பேர் அஞ்சலி செலுத்துறேன், அதுல நான் புதுவலிக்கிறேன். மற்றவங்களுக்கு அஞ்சலி செலுத்தாட்டி அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. அதை நான் தொடர்பேன். பயப்பட தங்கச்சி அப்படி கதைக்கிறாள், அவள் பின்வாங்க மாட்டாள். அவள் நாம் ஏற்கனவே ரோட்ல நிக்கிறோம், வாங்க நாங்கள் உங்களோட சேர்க்கிறோம். ரோட்டு பிறந்தது, நான் எங்கேயும் சரி, ஆகவே ஒரு சிக்கலும் இல்லை. நாங்கள் தொடர்வோம். இன்று எழுந்த இந்த குரலுக்கு இன்னும் வலு சேர்க்கட்டும். குறிப்பாக உங்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்த நவஜோதி அவர்களுக்கு மிக நன்றி. இதுபோல கணக்க விஷயங்களை கொண்டு வந்து வெளிப்படுத்துவதற்கு இந்த தளத்தை தன்னுடைய நிகழ்ச்சியின் மூலமாக பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று தான் செய்கிறார், இல்லை திருப்பி ஒரு டிபேட்டுக்கு கூப்பிடுங்கன்னா அவர் பயப்படுறாரோ தெரியல. இல்லை கூப்பிடுங்க, அல்லது ஒரு பிரத்யேக நிகழ்ச்சி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு பிரத்யேக நேரத்தில் இதை ஒன்று கூட்டும். இது மாதிரி நான் கொஞ்சம் தூங்கி விட்டேன், உங்கள் நிகழ்ச்சியில் தூங்கி விட்டேன் என்று சொல்ல மறந்து விட்டேன். உண்மை, அது மன்னிப்பு கூறுகிறேன். இந்த தளத்துல இந்த தளங்கள் வரும் பொழுது இவ்வளவு மூளைக்கு ஆரோக்கியமா இருக்கிறது என்பது உண்மையா. ஒரு அக்காவை பற்றி சொன்னதை தவிர்த்து அது ஒரு சுயநலமான சந்தோஷம். அதையும் தவிர்த்து ஆரோக்கியமான சண்டை நடந்தது எங்களுக்கு. நாங்கள் ஆயுதம் எடுக்கவில்லை, நாங்கள் ஆரோக்கியமான ஒரு ஆயுதத்தை நாங்கள் கையில் எடுத்து அதற்காகத்தான் நீங்களும் பாடுபடுறீர்கள், நானும் அதுக்காக சொன்னது. அது இப்போ நீங்க சொன்னது இந்த தொடர்ச்சி இப்போ ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள் இப்போ தன்னுடைய வரலாற்றை வேறு யாரும் சொல்லாத இடத்துல அவர் தவிக்கிறார். எத்தனையோ இடங்கள்ல நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு உறவு உங்களுக்கு உறவு இல்லை என்றதெல்லாம் இல்லை. அப்ப இதைத்தான் நாங்கள் இன்று அவருக்கு தோள் கொடுக்கணும், அந்த கதைகளுக்கு இடம் கொடுக்கணும், அது சுவடுகளை பின்பற்றதுக்கான வழியை ஒரு பாதையாக காட்ட வேணும். அதுக்குத்தான் பள்ளிக்கூடத்தையும் கோயில்களையும் இந்த சனசம நிலையங்களையும் நலம்புரி சங்கங்களையும் நான் எடுத்தேனே தவிர ஒவ்வொன்றும் அல்ல. இப்ப சாட்சியாக இருக்கிறார், எவ்வளவு சாதித்திருக்கிறார். அவருக்கு சொல்றது, நவஜோதி அவர்கள் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் புதிதாய் தன்னுடைய கருத்துக்களையும் தான் சொல்ல வேண்டிய கதைகளையும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், தன்னுடைய நாவல்களுக்கு அப்பால். சரி, இது ஒரு உதாரணம். இது போலத்தான் நாங்கள் இன்று இருக்கக்கூடிய சமூகத்தை நாங்கள் ஒருங்கிணைப்போம். அதன் மூலம்தான் எங்களுக்காக வாழ்ந்து தன் உடலால் மறைந்தவர்களையும் நிச்சயமாக அந்த பாத தடத்திலிருந்து நாங்கள் நகர்த்தி செல்வோம். நான் யாற்ற வரலாற்று, நான் திருக்குறளையே பிழை என்று சொல்றேன். ஏனென்றா எங்களுடைய ஆக்கள் ஒருத்தருக்கு 2 வரியில திருக்குறள் எழுத தெரியாம சும்மா 2056 வருஷத்தின் கதையை கழிச்சு கொண்டிருக்கிறது படு கேவலமான விஷயம். அவ இப்படி செய்து போட்டு நான் சும்மா இதுல கதைச்சிட்டு இருக்கே இல்லை, நான் எங்கேயும் போய் கொழுவுப்படுவேன், எங்கேயும் பிரச்சனை வரும். அவை மீண்டும் அதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நவஜோதி அவர்கள் உங்களுடைய கைதான் இருக்குது, அல்லது நீங்கள் யாராவது
அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு வாங்க கிழமை பேச. அப்படித்தான் ஆயத்தப்படுத்தும் பொழுது சில நேரங்கள் இப்ப அடுத்த கிழமைக்கும் ஒரு அவ விரும்புறா. இல்ல பிரத்யேக இன்னும் ஒரு நேரத்தை எடுங்க, ஒரு மாதம் ஒரு தடவை. அப்படி ஒன்று ஒரு நேரத்தை வந்தா நாங்கள் நிச்சயமா நான் கலந்து கொள்ளுவேன். ஆனா நான் ஒரு சர்ச்சை பண்ணி கொண்டே இருப்பேன். நான் ஒரு சர்ச்சை பேர் வழி. அது என்ன பேர் வழி? சர்ச்சையா? பிரச்சனை இல்ல, அது நமக்கு அவல் மாதிரி. உங்களுக்கு அது புதியது இல்லை. உங்களுக்கு 20 வருடத்துக்கு மேற்பட்ட நட்பு எங்களுக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அதை வரவேற்கிறோம். கருத்துக்கள் உரசுற போதுதான் சக்தி வரும் என்றது நாங்க பிறக்கக்கு முன்னமே எத்தனையோ 100 வருஷங்களுக்கு முன்னம் சொல்லி போயிட்டார்கள். அப்ப நாங்கள் அதை ஏன் செய்யக்கூடாது? இப்ப தங்களுடைய வளம் கண்டு எங்களுக்கு சார்பாக கதைச்சாதான் உங்களை கதைக்க விடுவோம் என்கிற ஊடகங்கள்லாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாங்க அதை செய்வதே இல்லை. வாழ்த்தையும் நவஜோதி அவர்களை நான் பல தடவை வாழ்த்தும் வாங்குங்க, அடியும் வாங்குங்க, ஆனா கதைக்க விடுங்க, மற்றவர்களை கொண்டு வாங்க. ஆனால் அது இல்லை என்றபடினால இங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். தளங்களை உருவாக்குற போது அதுக்குள்ள வந்து அதை பேச வேண்டும். இப்போது எங்களுக்கு 9 to 11 வரைக்கும் 92 FMல தமிழ் ஓடுது. ஆகவே ஒரு மாசத்துக்கு ஒருக்கா அதையும் பாமுகத்தையும் சேர்த்து, அப்ப கார்ல போறாக்கள், வீட்டுல வேலையில் இருக்கிறாக்கள் கூட சாதாரண வானொலியில் இந்த நிகழ்ச்சி கேட்கலாம். அவர்களுக்கும் சேர்த்து இதை கொண்டு, ஆனா 10 to 11 சன்ரைஸின் நேரத்தில் தான் அந்த நிகழ்ச்சி செய்யலாம். 9 தொடங்கினாலும் 2வது மணி பொழுதை காரணமாக்குங்க. அப்போ இன்று வழித்தடம் தொடர்பு வேண்டும். புஷ்பராணி அம்மா அவர்களுடைய மட்டுமல்ல, நாங்கள் பேசினதுன்ற அர்த்தம் வரணுமென்றதுக்கு நான் திருப்பி வழிகளை சொல்கிறேன். இன்னும் ஒரு வழி தான் இப்போ இறுதியாக சொன்னது. நீங்கள் நடாமூனு பேசினால் கூட பேசுங்க, அது பிரச்சனை இல்லை. தலைப்பே விடுங்க. நடாமூனின் துரோகத்தனங்கள். இன்று அவரது பாமுகம் காட்டில் என்றால் வரும் சந்தோஷமாக லீவ் எடுத்துகிட்டு வந்து நிற்பேன். ஏனென்றால் நீங்கள் சொன்ன சர்ச்சை எனக்கும் கிளப்பி விடப்படுகிறது. சரியா? நான் வெல்வது நீங்கள் வெல்வது என்பது இல்லை தானே? சரியா? ஓகே. ஆகவே இந்த நிறைவு பகுதி வந்து புஷ்பராணி அவர்களுக்கு இன்னும் வலு சேர்த்த அஞ்சலியாகத்தான் முடிந்திருக்கிறது. நிகழ்வாக அமைந்திருக்கிறது. மீண்டும் நாங்கள் புஷ்பராணிக்கான நினைவோடு திரும்ப சந்திப்போம். நவஜோதி, இந்த நாங்கள் பேசின பேச்ச நான் ஒரு ஆய்வு முறையா சொல்றேன்டா, சாதியம் தொடர்கிறது என்று தொடங்குங்க. ஏனென்றால் நான் ஆய்வாளருமா, அதுல சைக்காலஜிக்கல் இருக்கு, சோசியல் ரீசன் இருக்கு, அடுத்தது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவை தான் சாதிகள் இருக்கிறவை. நான் பெருசன்னு சொல்றவன் தான் தான் இதில் சொல்றவன். ஆங்கிலோ சக்சன் ஒரு வள்ளுவராயனோட தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொள்றேன். இல்லை சரியா? வெங்கட ஆக்கள் தான் எந்த ஒரு எண்ணுடன் இருக்கிறது. ஸோ அப்போ இது ஏன் அப்படி நடக்குது, வாட் இஸ் இட்? நான் சாதியை பற்றி அது இந்த சாதியை சொல்ல போறல வாய் என்றதான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் நானாக இருந்தால் எடுக்கிற தலைப்பு இன்றைய வாழ்வியலில் சாதி என்பது சரியானது என்பதுதான் நான் தலைப்பு. சரியானது இல்லை. ஏன் தொடர்ந்து நாங்கள் கொஞ்சம் வடிவா யோசிங்க, ஆறுதலா யோசிங்க, டக்கண்டு பதில் சொல்லக்கூடாது. இன்றைய வாழ்வில் சாதிகள் சரியானது என்ற தலைப்பில் தான். இல்லை என்றால் என்ன நடக்கும் என்றால், சாதியை பிழையன்றவர்கள் ஒரு கூட்டமாக வந்து பேசுவார்கள். என்ன பிரயோசனம்? மல்லுக்கட்ட ஆக்களை அழைக்க வேண்டும். நீங்கள் சாதியை வலியுறுத்துபவரா, உங்களுக்கான தளம் இது வாங்கன்னுட்டு மத்திய பக்கத்தில் இருந்து அதுக்கான எதிர்கருத்தை வைக்கிற போது தான் அந்த நிகழ்ச்சி சரியா வரும். இப்போ அதுதான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு காற்றலைகள் வந்து ஒரு பொது வழிகள் நகர்த்த வேண்டிய விஷயம். அந்த மாதிரி தலைங்கிறதுக்கு வர மாட்டேன். என்ற சாதியம் தொடங்குறது இல்லை. நீங்க இன்னும் அந்த டாக்டிக்கை பிடிக்கவே இல்லை. நான் சொல்ல புரிய இல்லையா வடிவா? சாதிகள் பிழையன்று தலைப்படுத்த சாதி பிழையன்றாக்கள்லாம் உங்களோட கூடி வருவினம். சாதி சரி என்று சொல்லி சொன்னாதான் அங்க 2 பக்கம். நீங்க கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்கணும் இதுல. இல்ல, அது பேசும்போது இல்ல தலைப்பு எடுக்கும் போது அது சூடாக்க வேண்டும். சரியா? நான் எத்தனையோ தடவை எடுத்திருக்கேன். தமிழை படிச்சு என்னையா பண்ண போறீங்க, அலுவலை பாருங்கன்னு தலைப்பு எடுத்திருக்கிறேன். ஆனா என்ன முடியும் சொல்லுங்க. அப்ப முடியும் போது அது தமிழினுடைய அவசியத்தை வலியுறுத்தி தான் அந்த நிகழ்ச்சி முடியும்.
அவை எதிர்மறையா பேசும். மிக்க நன்றி, தொடர்போம். மிக்க நன்றி. மிக்க நன்றி, தொடர்போம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். முடிந்தது. நன்றி, வணக்கம். இதை தொடர்வோம் என்ற எண்ணத்தோடு விடைபெறும். 681வது மகாவுடன் நிவேதனா அப்பா அன்னைச்சு எனக்கு. வணக்கம் நிவேதன். நீங்க மாமாவை மறந்துட்டீங்க. நிவேதனை கண்டேன், அமைப்பொன்று உருவாக்கினோம், இன்று 8 ஆண்டுகள் கடக்கின்றன. ஆனால் நிவேதன் என்னை கண்டுகொள்வதில்லை. சரி, இல்ல அடிக்கடி கேப்பார் வீட்டை போனா அவர் பின்னேரத்துல வந்து எப்பவும் இந்த ஸ்டூடியோக்கள் நிவேதன் ஒன்றும் சொல்லாம முன்கூட்டி சொல்லாமலே வரலாம். அதுதான் நான் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டார் நாளண்டைக்கு வாரம். சரி, கண்டிப்பாக அது ஒரு சந்தோஷமாக அமையும். இங்கே இவர் தான் ஜூடும் வருவார். இப்போ அவர் செய்ய போகிற நிகழ்ச்சி வந்து இசையும் கருத்தும் என்ற நிகழ்ச்சி 9வது அங்கம். இவருக்கு ஒரு அறிவிப்பாளராய் வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். நான் அறிவுப்படுத்த சொல்லி நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் என்று ஜூடு சொல்லுகிற ஒரு நிலைமையில் தான் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கார். வாழ்த்துக்கள் ஜூட், வாழ்த்துக்கள், முன்னேற வாழ்த்துக்கள். அழகாக FM அலைவரிசையில் வெள்ளிக்கிழமைகளில் 7:20 அவருடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். FM அலைவரிசையில் ஒளிபரப்பாகும். சரி, அதே போல நிவேதனம் வெளியே வர வேண்டும். நிவேதனை ஒரு மோட்டிவேட்டர்ஸ் போய்க்கிறா பார்த்துருந்தோம். ஆனபடியாக பரவாயில்ல. நவஜோதியின் நிகழ்ச்சியில் நிறைவாக இவை போன்ற செயலுக்குத்தான் நான் தடம் பதிக்க ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டு வந்தேன். எங்கள் நினைவுகளை பகிர்வதற்கு மட்டுமல்ல என்று கேட்டேன். நவஜோதியர்களை நான் தொடங்கியல்ல. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சந்தோஷமாய் இன்னும் ஒரு காலத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.